அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்துட்டு அக்கா மாதிரிலாம் என்னால் தூய தமிழில் பேச முடியாது. ஸோ அதனால நான் நார்மலான இருக்கிற தமிழ்லே பேசிடுறேன். ஸோ இங்கே எங்களோட அழைப்பை கேட்டு வந்த அனைவருக்கும் நன்றி முதல்ல. அண்ட் இப்போ இங்கே இந்த நல்ல நாளில் வந்துட்டு நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, there is a problem called periods leave. We don't have any periods leave here. ஸோ அதுக்காக அதை பற்றி பேச ஒரு கருத்தரங்கத்துக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த கருத்தரங்கத்தை சிறப்புரையாற்ற வந்த அனைவருக்கும் நன்றி. முதன்மையாக ஆதிமொழிமா நன்றி. அண்ட் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் காவியாஞ்சலி மேம் வணக்கம். அதுக்கப்புறம் மாக்ஷியா கமாண்டர் வணக்கம். அதுக்கப்புறம் பவித்ரா வணக்கம். அதுக்கப்புறம் வைஷ்ணவி மேம் வணக்கம். அண்ட் அக்னி மேம் வணக்கம். அண்ட் அட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மதி மேம் வணக்கம். அண்ட் த மீடியா சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வணக்கம். அண்ட் எங்களோட இன்விடேஷனை வந்துட்டு கேட்டு வந்த அனைவருக்கும் வணக்கம். அண்ட் அட் லாஸ்ட் அக்னி சிறகுகள் டீம், தேங்க்யூ அண்ட் வெல்கம் யூ ஆல். நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வணங்கி, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களையும் வணங்கி, முறை செய்து காப்பாற்ற மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். பெண் ஆணுக்கு சமம், அதனை பேணி காப்பதே அறம் என்று முழங்கிய எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களையும் வணங்கி, அக்னி சிறகுகள் என்ற அமைப்பு இங்கே பெரியார் திடலில் பெண்களின் உரிமைக்காக என்று கூட கூறலாம். உரிமைக்காக குரல் கொடுப்பது, அதுவும் மணியம்மை அரங்கத்தில் இங்கே நின்று பேசுவது சால பொருத்தம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு அளிக்க வேண்டும் என்று சொல்லி இத்தனை திரளாக நாம் கூடியிருப்பது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. எனக்கு அடுத்ததாக இதே கருத்துரையாற்ற வந்திருக்கக்கூடிய சகோதரி ஸ்னேகா அவர்களே, சகோதரி வைஷ்ணவி அவர்களே, சகோதரி மதி அவர்களே, சகோதரி காவியாஞ்சலி அவர்களே, சகோதரி அக்னி அவர்களே, நம்மையெல்லாம் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரி டிடி என்றுதான் சொன்னார்கள், பெயர் தெரியல எனக்கு, டிடி அவர்களே, நிகழ்ச்சியை மிக அழகாக அழகிய தமிழில் ஆதி மொழியில் மிக நேர்த்தியாக ஒருங்கிணைப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரி அம்மத் அவர்களே, என்னோடு வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, அக்னி சிறகுகள் என்ற அமைப்பை பெண்களின் அதிகாரத்திற்காகவும் பெண்களின் கல்விக்காகவும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்ற அன்பிற்கினிய சகோதரர் அக்னி சிறகுகளின் தலைவர் சகோதரர் பிரபு அவர்களே, இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரியார் யார்
பெரியார் என்ன செய்தார் என்று கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கும் அதி மேதாவிகளுக்கு, சனாதனவாதிகளுக்கு, RSS கும்பலுக்கு, சங் பரிவார் கும்பலுக்கு சம்மட்டி அடி கொடுக்கும் ஒரு சமூக நீதி போராளி பெரியார். பெண்களுக்கு கல்வி உரிமைக்காக போராடியவர் பெரியார். பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். ஆண்களுக்கு இணையாக பாலின சமத்துவத்தோடு பெண்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். ஆண்களுக்கு இணையாக சேலை கட்டிக்கொண்டு நடப்பது தடையாக இருந்தால் உங்களுக்கு விருப்பமான உடையை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னது பெரியார். பிடித்தவர்களை விவாகம் செய்ய சொன்னது பெரியார். பிடிக்கவில்லை என்றால் விவாகரத்து செய்ய சொன்னதும் பெரியார். கணவர் இறந்து விட்டால் விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதும் பெரியார். அநேக இல்லங்களுக்கு, அநேக குடும்பங்களுக்கு பல்கலைக்கழகமாக நுழைந்து இருளை அகற்றி வெளிச்சம் தந்தவர் பெரியார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். பெரியார் பெரியார் என்று சொல்லி பெரியார் திடலில் இங்கே நின்று உங்கள் முன்னால் ஒரு பெண்ணாக நின்று கொண்டு பேசுகிறேன் என்று சொன்னால் அத்தகைய பெரியாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பெண்கள் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டிலே ஒரு வாங்குற பொருட்களாகவும் விற்கிற பொருட்களாகவும் தான் காணப்பட்டார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பெண்கள் உரிமைக்காக இந்து சட்ட திருத்த மசோதா நிறைவேறாத பட்சத்தில் தன்னுடைய அமைச்சர் பதவியே துச்சமென தூக்கி எறிந்து விட்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று இந்த நேரத்தில் உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். பொதுவாகவே எனக்குள்ள ஒரு சிந்தனை வரும் அப்பப்ப. ஏனென்று சொன்னால் இன்று அரசு வேலைகளில் ஆண்களை விட அதிகமாகவே அரசு வேலைகளில் இப்ப பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 1989 30% பெண்களுக்கு அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு என்று கலைஞர் அவர்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். தற்போது 40% இருக்கின்றது. ஆண்களை விட ஒருபடி மேலாகவே பெண்கள் அரசு வேலைகளே இருக்கிறார்கள். நான் கூட நினைப்பேன், தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஏன் அரசியலில் இடஒதுக்கீடை பற்றி பேசவில்லை என்று. ஆனால் அப்பொழுது பெண்களுக்கு கல்வி தேவையா இருந்தது. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. அதற்காக தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் பெண்கள் கல்வி கற்க வேண்டும், முதன்மையானது பெண்களுக்கு கல்வி என்று சொல்லி கல்வி உரிமைக்காக போராடினார்கள். சொத்திலே சம உரிமை இருந்தால்தான் ஆண்களுக்கு இணையாக பாலின சமத்துவத்தை பெற முடியும் என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அதற்காக போராடினார்கள். இன்று துப்புரவு பணியாளர் முதல் விண்வெளியில் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் வரை பெண்கள் ஆண்களுக்கு விட அதிகமாகவே பணியாற்றுகிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. இப்பொழுது நம்ம இங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். கருத்தரங்கமே அதுக்காக தான். மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு அளிக்க வேண்டும். இதை ஒரு மேலோட்டமாக பார்த்தால் இதிலே ஒரு சிலருக்கு முரண் இருப்பதாக தெரியும், முரண்பாடு இருப்பதாக தெரியும், ஒரு நவீன தீண்டாமை போல தெரியும். மாதவிடாய் காலகட்டத்தில முதல்ல மாதவிடாய் ஆகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அது புனிதம்ன்ற மாதிரி
பூப்புனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூப்புனித விழா எடுப்பார்கள். முதலில் புனிதம் என்று சொன்னவர்கள் அடுத்தடுத்து மாதவிடாய் காலகட்டத்திலே அதை தீட்டு என்று சொல்லி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி வைக்க தொடங்கினார்கள். வீட்டிலே மாதவிடாயின் போது எந்த பொருளையும் தொடக்கூடாது, ஏன் கோவிலுக்குள் செல்லக்கூடாது, வீட்டில் தனியாக இருக்க வேண்டும், கோவிலுக்கு செல்லக்கூடாது, மாதவிடாய் என்பது ஒரு தீட்டு என்று சொல்லி பெண்களை ஒதுக்கி வைத்தார்கள். அதைத்தான் அக்னி சிறகுகள் மாதவிடாய் என்பது ஒரு தீட்டல்ல என்று சொல்லி இன்று வழக்கு தொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே உள்ளபடியே அவர்கள் அந்த வழக்கு தொடுத்ததை நாம் பாராட்டுகிறோம். நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலோட்டமாக பார்ப்பவருக்கு இது முரண்பாடாக தெரிந்தாலும், நவீன தீட்டாக தெரிந்தாலும், ஆனால் மாதவிடாய் காலகட்டத்தில் நிச்சயமாக பெண்களுக்கு விடுப்பு வேண்டும். ஏனென்று சொன்னால் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அந்த காலகட்டத்திலே பெண்கள் மிகவும் அதிக பாதிக்கப்படுகிறார்கள். அதை தாண்டிதான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே பெண்களா நிற்கின்றோம். இளம் வயதில் பெண்கள் கல்வி கல்லூரியில் படிக்கும் போதும் சரி, பெண்கள் வேலைக்கு வந்த போதும் சரி, அதையும் தாண்டி வீட்டு வேலை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அனைத்து தொழில்களிலும் அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் எவ்வளவு உடல் ரீதியான பாதிப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது அது ஆண்கள் உணர வாய்ப்பில்லை. ஆனால் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணும் அதை உணர்ந்திருப்போம். ஆனாலும் இங்கே பாராட்டக்கூடியவர் நிச்சயமாக பிரபு அவர்கள். ஏன் என்று சொன்னால் பெண்களுக்கு இத்தனை வழிகள் இருக்கின்றது, இத்தனை துயரங்களை அனுபவிக்கிறார்கள், இத்தனை துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தைரியமாக அவர் ஒரு பெரியார் வழி வந்தவர், புரட்சியாளர் அம்பேத்கர் வழி வந்தவர், பெரியாரின் வாரிசாய் இன்று இதற்காக இப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக தம்பிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு என்னதான் பாத்தீங்கன்னா விண்வெளியில ஆராய்ச்சி செய்கின்ற வரை பெண்கள் உச்சத்தை தொட்டாலும் கூட 40% மேலாக பெண்கள் அரசு துறையில பெண்கள் அதிகமான இடத்தில் வந்தாலும் கூட பெண்களுக்கு ஏற்படுகின்ற அநீதிகள், பெண்களுக்கு ஏற்படுகின்ற வன்கொடுமைகள், பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் தொல்லைகள் குறைந்திருக்கிறதா என்று சொன்னால் அதிலும் இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா லண்டனில் உள்ள தாம்சன் ராய்டர்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியா பெண்கள் வாழ்வதற்கே ஆபத்தான நாடுகளில் பட்டியல் சோமாலியா சிரியாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு முதல் இடத்தில் வகிக்கிறத நம்ம சொல்லலைங்க, லண்டனில் உள்ள தாம்சன் ராய்டர்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். பெரியார் வாழ்ந்த காலகட்டத்துக்கு பிறகும் அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டத்துக்கு பிறகும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுகிறது என்று சொன்னால் அப்போ பெரியார் காலத்திற்கு முன்பதாக எப்படியாக இந்த பூமி இருந்திருக்கும்? பெண்களை வர்ணாசிரம மனுதர்ம கொள்கைப்படி 4 பிரிவுக்கு உள்ளாக்கி நாசப்படுத்தி அதிலும் பெண்களை அடிமையாக பார்க்கின்ற இந்த ஆணாதிக்க சமூகம், பார்ப்பனிய சமூகம், பார்ப்பனியத்துவம், இந்துத்துவம் எப்படியாக இந்த தமிழகம் இருந்திருக்கும், எப்படியாக இந்த இந்தியா இருந்திருக்கும் என்று நாம் சிந்தித்தருள வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். இப்படி இது போன்ற அநேக அமைப்புகள் பெண்களுக்காக, பெண்கள் அதிகாரங்களுக்காகவும் பெண்கள் கல்விக்காகவும் போராடுகின்ற அநேக அமைப்புகள் உருவாக வேண்டும். பிரபுவை போல இன்னும் அதிகமான பிரபுக்கள், பெண்ணுரிமை போராளிகள் இந்த தமிழகத்திலே தோன்ற வேண்டும், தலைவர்கள் உருவாக வேண்டும். ஆனால் நூற்றுக்கணக்கான மேடைகள் நான் பேசியிருந்தாலும் இந்த பெரியார் திடலில் மணியம்மை அரங்கில் இப்படிப்பட்ட வாய்ப்பை எனக்கு அருகின அக்னி சிறகுகளுக்கு என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றியை நான் காணிக்கையாக்குகின்றேன். பள்ளியில நடந்த ஒரு 2 விடயங்களை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கின்றேன். பள்ளி என்றாலே ஆண்டு விழா நடத்துவது நிறைய மேடையில் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் நான் அரசியலுக்குள்ள வந்தேன்றதுக்கான ஒரே ஒரு காரணம் மட்டும், பள்ளியில நான் படிக்கும் போது ஆண்டு விழா நடந்தது. அந்த ஆண்டு விழாவில்
எல்லாமே பாட்டு வைப்பாங்க, நடனம் வைப்பாங்க, எல்லாமே வந்து நடத்துவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி டான்ஸ் ஆடுவதற்கு வந்து பாத்தீங்கன்னா என்னிடம் இருக்கின்ற ஆடை வந்து எனக்கு சேரல, சரியா அது வந்து மேட்சபிள் ஆகல. அதனால என்னோட தோழியோட ஆடையை வாங்கி எனக்கு ஆசிரியராக இருந்தவர் என்னுடைய தோழியோட ஆடையை வாங்கி எனக்கு அதை போட்டு நானும் வந்து டான்ஸ்லாம் ஆடி முடிச்சிடுறேன். டான்ஸ் ஆடி முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில அந்த ட்ரெஸ்ஸை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துன்னு போயிட்டு அயன் பண்ணி கொண்டு போய் தோழியோட வீட்டுல நான் வந்து கொடுத்துட்டு பள்ளிக்கு வந்துடுறேன். நான் வந்த 2 மணி நேரத்திற்குள்ளாக என்னோட தோழியின் அப்பா அந்த ஆடையை ஸ்டிக்ல வந்துட்டு வீதி வழியா கொண்டு வந்து பள்ளி வளாகத்துல அந்த ஆடையை போட்டு எல்லாரையும் கூப்பிடுற, மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாரையும் கூப்பிடுற, எல்லாரையும் அழைத்து என்னுடைய பொண்ணுடைய ஆடையை வன்னியர் சமூகத்தை சார்ந்த என்னுடைய பொண்ணுடைய ஆடையை பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு, இத்தனையும் அப்பா வந்து பக்கத்து பள்ளியில தலைமை ஆசிரியர், ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த பெண்ணுக்கு எப்படி நீங்கள் போடுவீர்கள் என்று சொல்லி அந்த ஆடையை அங்கேயே தீயிலிட்டு கொளுத்துகிறார். இந்த சம்பவம் எனக்கு எப்படியாக இருந்திருக்கும்? இந்த சமூகத்தின் மீது வெறுப்பு. நான் என்ற பிரம்மனிடம் விண்ணப்பம் போட்டா வந்தேன். பிரம்மன் மீது நம்பிக்கை அல்ல. நான் என்ற இந்த சமூகத்தில் பிறக்க வேண்டும், அதுவும் பெண்ணாக பிறக்க வேண்டும், இந்த தலித் சமூகத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் போட்டா வந்தேன். நான் எனக்குள்ளாக அநேக கேள்விகள். எங்க அப்பாவை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் நான் கேட்டேன், புரட்சியாளர் அம்பேத்கர் மாதிரி இன்னொருவர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று. அன்று கேட்ட கேள்விக்கான விடை கிடைத்ததனால்தான் சாதி ஒழிப்பிற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் நான் அரசியலில் இன்று முழு நேர அரசியல்வாதியாக, ஏற்கனவே 10 வருடங்கள் அரசு பள்ளியிலே ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருந்தேன். சாதி ஒழிப்பிற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் என்னுடைய அரசு பணியை துச்சம் என தூக்கி எறிந்துவிட்டு முழு நேரமாக சமூக பணியாற்ற அரசியல்வாதியாக உங்கள் முன் நிற்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இந்த நஞ்சு, சாதி என்ற ஒரு நஞ்சு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்க சாதி வெறி நிறைந்த இந்துத்துவாவிடமிருந்து அவங்க கிட்டதான் இருக்கு. ஆனா மாணவர்களிடத்துல அந்த பிஞ்சு உள்ளங்கள்ல சாதி இல்லை. இதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லி என் உரையை நான் முடிக்கிறேன். அதுவும் என்னோட அனுபவத்திலிருந்தே நான் சொல்றேன். பள்ளி, அதாவது ஸ்கூல் பீப்புள் லீடரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் போது எங்கள் பள்ளியில் கிட்டத்தட்ட, அதாவது பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பிலிருந்து அப்படிதான் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் போது நானும் அந்த போட்டியில் கலந்து கொண்டேன். பள்ளி மாணவ தலைவராக நானும் வந்து அந்த போட்டியில் நானும் கலந்து கொண்டேன். 300 மாணவர்கள் வாக்களித்தார்கள். கிட்டத்தட்ட 258 மாணவர்கள். இதுக்கு முன்னாடி என்னுடைய பெயர் சுஜாதேவி, தலைவர் வைத்த பேர் தான் ஆதிமொழி. சுஜாதேவியாக என்னை அந்த பள்ளி மாணவ தலைவனாக எப்படி எனக்கு அங்கே ஒரு கொடுமை நேர்ந்ததோ அதே பள்ளியில் மாணவ செல்வங்கள் அனைவரும் என்னை சேர்ந்து மாணவ தலைவனாக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், படிக்கிற காலகட்டத்துல அதுவும் அந்த பிஞ்சு உள்ளங்கள்ல ஜாதி யாரும் பார்க்கறது இல்லை. வளர்ந்து வருகின்ற சூழலில் பெட்ரோல் விதைக்கின்ற அந்த நஞ்சினால் மட்டுமே சாதி வேரூன்ற ஆரம்பிக்கின்றது. அந்த சாதி வெறியர்களுக்கு சம்மட்டி அடி கொடுக்க வேண்டும் என்றுதான் பெரியார் தோன்றினார். இந்த அக்னி சிறகுகள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த கருத்தரங்க தலைப்பை ஒட்டி விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் பாராளுமன்றத்திலே மாதவிடாய் காலத்தின் போது பெண்களுக்கு நிச்சயமாக விடுப்பு வேண்டும் என்று சொல்லி குரல் எழுப்பியவர் எங்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்கள் மத்தியில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இவர் பள்ளியெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சானிட்டரி நாப்கின் கொடுப்பாங்க. இதற்காக குரல் எழுப்பிய ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் 2006 அவர் குரல் எழுப்பிய பிறகுதான் இப்ப வந்து சானிட்டரி நாப்கின் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை வந்து நான் பெருமையா இந்த நேரத்துல உங்களிடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் அநேகர் உரையாற்றுவதை, சகோதரிகள் உரையாற்றுவதை நான் ஆவலுடன் அதையும் பார்க்க காத்திருப்பேன். இம்மட்டுமாக
இந்த உரையாற்றின வாய்ப்பளித்த அக்னி சிறைகளுக்கு மீண்டும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்களோடு சேர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி என்றென்றும் துணையாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். போதும் பொண்ணுன்னு பெயர் வச்சதுல இருந்து அறிவு கண்ணுன்னு பெயர் வச்சது நம்ம பெரியார் அவர்கள் வழியிலையும் அண்ணல் அம்பேத்கர் வழியிலையும் ஒரு இயக்கம் தொடங்கி பெண் பாதுகாப்பு, பெண் கல்வி ஆகிய இரு முக்கிய காரணங்களால் தொடங்கப்பட்டு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களும் சமூக நீதி, பெண் பாதுகாப்பு, பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம்னு 4 கொள்கைகளாக உருமாற்ற பெற்று 7 ஆண்டுகளாக 160 குழுக்களாய் 5000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு 5646 மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு கை கொடுப்போம் செயல் மூலம் செயலாற்றி ஸ்டூடெண்ட் ஹப் அப்படின்ற ஹெல்ப்லைன் மூலமாக 624 ஹராஸ்மெண்ட் புகார்களுக்கு தீர்வளிக்கப்பட்டு மகிழ்வித்து மகிழ் மூலமாக உணவு மற்றும் கிராமப்புறத்தில் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து லீகல் எய்ட் அண்ட் செயல் மூலமாக பாமர மக்களுக்கு சட்டம் பற்றிய புரிதல் ஏற்படுத்தி உறுதுணையாக இருந்து வருகிறது. 7 ஆண்டுகளுக்கு முன் 2 நண்பர்களால் உணவு வழங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு எங்கள் தங்கையின் ஒரு கேள்வியில் இன்று திசை மாறி அக்னி சிறகுகளாக மக்கள் பிரச்சனைகளை சமூக பார்வையில் காத்திட லெட்ஸ் டாக் அபவுட் பீரியட் என்ற விழிப்புணர்வு மூலம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று 2 வருடங்களாக தொடர்ந்து போராடி விதைப்போம் நீண்ட நெடிய எங்கள் கொள்கையுமான பெண்கள் பாதுகாப்பு, ட்ரக்ஸ் ஃப்ரீ, அன்டச்சபிள் பற்றி மாணவர்களிடம் எடுத்துரைத்து மக்கள் மன்றத்தில் பலரோடு இறங்கி இன்று போராடி வருகிறது. ரேலி டு ஜட்ஜ்மெண்ட் என்ற விழிப்புணர்வை கையில் எடுத்துள்ளது அக்னி சிறைகள். எங்கள் நோக்கம் பாலியல் குற்றமில்லாத சமூகம், சமூக நீதி காத்திடுவது, அனைவருக்கும் சமமான கல்வியே ஆகும். எங்கெல்லாம் அடக்கப்படுவர்களின் குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் கால்கள் பயணிக்கும் என்பது சேகுவாரின் முழக்கம். அதுபோல அக்னி சிறைகளும் பயணிக்கும். மாறுவோம், மாற்றம் செய்வோம். நன்றி. நான் ஒரே ஒரு கவிதையை எடுத்து உரைத்து அடுத்த நிகழ்வுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெண்ணே, உன்னை நீயே செதுக்கிக் கொள், உளி கொண்டு அல்ல வழி கொண்டு. உடனிருப்பவர் எவரும் தோள் கொடுப்பார், தூக்கி விடுவார் என்று எண்ணாதே. உன் துணிவோடு நீ மேல் செல். பழி சொல்லும் உலகமடி, வழி கேட்டு நில்லாதே. எவர்கள் எப்படி இருந்தாலும் ஓரிரு துளி விழிநீர் விட்டு எழுந்து நில், துணிந்து செல். பரந்த இவ்வுலகில் உனக்காக கதவுகள் எங்கோ திறந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கதவுகளை நோக்கி வெற்றி பயணம் நடந்து கொண்டே இது. இப்படிக்கு பெயர் தெரியாத கவிஞனுடைய கவிதை. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேரடியா தலைப்புக்குள்ள போயிடலாம். பீரியட்ஸ் பெய்ட் லீவ் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும் போது, முதல்ல பீரியட்ஸ் எப்படி வருது அப்படின்னு நிறைய பேருக்கு காமனா என்ன தெரியும் அப்படின்னா, பீரியட்ஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்துட்டு மாதத்திற்கு 3 to 5 நாட்கள் அவங்களுக்கு வந்து ப்ளீடிங்கா வரும் அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவா தெரியும். அந்த ப்ளீடிங் எப்படி வருது அப்படின்னா, பெண்களுக்கு வந்து பெண்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமான யுட்ரஸ் இருக்குங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் யுட்ரஸ்னு ஒன்று இருக்கு. அந்த யுட்ரஸோட இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து எண்டோமெட்ரியம்னு சொல்லுவாங்க. அந்த இன்னர் மோஸ்ட் லேயர், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் மோஸ்ட் லேயர் கிழிஞ்சு வெளியில வர்றதுதான் நம்ம ப்ளீடிங்கா வருது. அது எப்படி கிழியுது அப்படின்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாவே அவங்களுடைய சைக்கிள் வந்து 28 நாள்ல இருந்து 30 நாள் வரைக்கும் இருக்கும். அந்த 30 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 10 to 14 நாட்குள்ள ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது அவங்க ஓவுலேஷன்ங்கிற வார்த்தையெல்லாம் பார்த்திருப்பீங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஓவுலேஷன் நடக்கும். அந்த ஓவுலேஷன்ல ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன், பெண்களுக்கே இருக்கக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் அந்த யுட்ரஸோட இன்னர் மோஸ்ட் லேயரை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். எதுக்காக பில்ட் பண்ணும் அப்படின்னா, ஓவரியில இருந்து எக்ஸ் வரும். ஃபெலோப்பியன் டியூப் வழியா யுட்ரஸ் இருக்கும், ஓவரி இருக்கும். அதுல இருந்து ஃபெலோப்பியன் டியூப் வந்து யுட்ரஸ்ல கனெக்ட் ஆகும். அந்த எக் டிராவல் பண்ணி வரும்போது ஒருவேளை அந்த ஓவுலேஷன் டைம்ல ஸ்பெர்ம் ஏதாவது அந்த எக்கோட ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த யுட்ரஸோட இன்னர் மோஸ்ட் லேயர்ல அது வந்து இம்ப்ளான்ட் ஆகும். அதுதான் குழந்தையா வளருது. அப்படி இம்ப்ளான்ட் ஆகும்போது அந்த இன்னர் மோஸ்ட் லேயர் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த இன்னர் மோஸ்ட் லேயரை ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டு இருக்கும் அந்த 10 to 14 நாட்குள்ள. அடுத்ததா இன்னொரு ஹார்மோன் இருக்கு, பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன். அந்த ஈஸ்ட்ரோஜனோட வேலை என்னன்னா, அந்த இன்னர் மோஸ்ட் லேயரை இன்னும் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணும். குழந்தை ஒரு வேலை தங்கிருச்சுன்னு சொன்னா அதை ஹெல்த்தியா வளர்த்தெடுக்கிறதுக்காக அந்த இன்னர் மோஸ்ட் லேயரை ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றதுக்கான வேலையை ஈஸ்ட்ரோஜன் செய்யும். ஒருவேளை இதற்கு மாறாக இருக்கக்கூடிய எக்கோட எந்த ஒரு ஸ்பெர்மே ஃபியூஸ் ஆகல, அந்த யுட்ரஸ்ல வந்து அந்த இன்னர் மோஸ்ட் லேயர்ல எதுவுமே வந்து இம்ப்ளான்ட் ஆகலங்கிற போது
ஈஸ்ட்ரோஜன் அப்படியே ரிவர்ஸா வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இன்னர் மோஸ்ட் லேயரை பில்ட் பண்ணாம கிழிக்க ஆரம்பிக்கும். அதாவது அதை ஸ்ட்ரெடன் பண்ணும், அழிச்சிரும். அப்படி அழிக்கும் போதுதான் அந்த இன்னர் மோஸ்ட் லேயர் அந்த உதிரமா ப்ளீடிங்கா வெளியில வருது. எல்லாருக்குமே இப்போ ஒரு கேள்வி இருக்கும், அந்த இன்னர் மோஸ்ட் லேயர் தானே கிழிஞ்சு வருது, ஏன் பிளட்டா வெளியில வருது அப்படின்னா அது முழுக்க முழுக்க பிளட் வெசல்ஸ். ஒருவேளை குழந்தை உருவாகுதுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கான பிளட் வெசல்ஸ் அந்த இன்னர் மோஸ்ட் லேயர் தான். உருவாகாத பட்சத்துல அது கிழிஞ்சு வெளியில வருது. சோ இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பீரியட்ஸ் அப்போ எந்த அளவுக்கு பெயின் இருக்கும் அப்படின்னு. இதனாலதான் பெண்கள் அவங்களுடைய மாதவிடாய் காலத்துல மிக கடுமையான அப்டாமினல் பெயினுக்கு உள்ளாகுறாங்க. இப்போ அந்த மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல ஏன் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு வரும். அதுக்கு வந்து புவனேஸ்வர்ல வந்து KIT ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரி ஒரு டேட்டா கலெக்ட் பண்றாங்க. ஒரு அரங்கம் முழுக்க 100 உழைக்கும் மகளிர் 100 உழைக்கும் ஆண்களை வச்சு ஒரு டேட்டா கலெக்ட் பண்றாங்க. அதுல அவங்க எல்லார்கிட்டயும் அவங்க கேட்கிற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, பெண்கள் மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு வந்து அவங்களுடைய வேலைகள்ல தடை ஏற்படுமா, ஒர்க் பிளேஸ்ல அவங்களுடைய பணிகள்ல தடை ஏற்படுமா மாதவிடாய் காலத்துலன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு 60% பெண்களும் 50% ஆண்களும் ஆமா பீரியட்ஸ் டைம்ல பெண்களுடைய வேலை பணிகள்ல வந்து இடையூறு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த பீரியட்ஸ் டைம்ல அவங்களுக்கு லீவ் கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு 60% பெண்களும் 80% ஆண்களும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது கேள்வி என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அந்த லீவை பெய்டு லீவா கொடுக்கலாமா, ஊதியத்துடன் கூடிய விடுமுறையா கொடுக்கலாமான்னு மூணாவது கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு 90% பெண்களும் 100% ஆண்களும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான்காவது ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இப்படி பீரியட் பெய்ட் லீவ் கொடுத்தோம்னா அது மென்னுக்கு அன்ஃபேரா அமையுமா, ஆண்களுக்கான அநீதியாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டா அதற்கு 70% பெண்களும் 96% ஆண்களும் இல்ல அநீதியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 23.3% பெண்கள் அநீதி இழைக்கும் அப்படின்னு சொல்றாங்க, 4% ஆண்கள் அநீதி இழைக்கும்னு சொல்றாங்க. இந்த கேள்விக்கான பதில நம்ம பின்னாடி பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே உழைக்கும் மகளிருக்கு எண்ணற்ற வகையில ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் விமன் சென்ட்ரிக் பாலிசிஸ், அதாவது பெண்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து அவங்களுடைய வெல்ஃபேர் சார்ந்து அவங்களை அப்லிஃப்ட் பண்ற மாதிரி விமன் சென்ட்ரிக் பாலிசிஸை 21st செஞ்சுரியில இருந்து தான் இந்த வேர்ல்ட் அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது முதல்ல அதை அடாப்ட் பண்ணது யூரோப் தான். யூரோப்பை தொடர்ந்து தான் நிறைய கண்ட்ரிஸ் வந்து பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களை இயற்றிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஹையர் இன்கம், அதாவது ஜிடிபி பர் கேபிட்டா அதிகப்படியாக இருக்கக்கூடிய நாடுகள் லைக் US, UK, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா போன்ற நாடுகள் எல்லாம் அவங்க கிட்ட தான் ஹையஸ்ட் ஜிடிபி பர் கேபிட்டா இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் வந்து பீரியட்ஸ் பெய்ட் லீவ் கொடுக்கறது கிடையாது. ஆனா ஜிடிபி பர் கேபிட்டா குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள் லைக் இந்தோனேஷியா, வியட்நாம், ஜாம்பியா போன்ற நாடுகள்லாம் பீரியட்ஸ் பெய்ட் லீவ் கொடுக்கறாங்க. அப்படி பார்க்கும்போது ஜிடிபி குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணுதான். இந்தியா போன்ற ஆணாதிக்க சமூகத்துல 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு விமன் சென்ட்ரிக் பாலிசிஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சார்ந்து பெண்களோட நலன் சார்ந்து எண்ணற்ற திட்டங்கள் எண்ணற்ற சட்டங்கள் நடைமுறையில இருக்கு. இருந்தாலுமே தொடர்ந்து இந்திய அரசாங்கம் நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம்னா அது இந்த பெய்டு பீரியட் லீவ் தான். இந்தியாவில இப்போ பெய்ட் பீரியட் லீவே கிடையாது அப்படின்னு கேட்டா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக 1992ல ஒரு மாநிலம் மாதத்திற்கு 2 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு எடுத்துக்கலாம் பெண்கள், அவங்களுடைய மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அது எந்த மாநிலமா இருக்கும்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? இந்தியாவிலேயே முதல் மாநிலம் எந்த மாநிலம் முதல்ல பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு கொடுத்தாங்க? நீங்க பேசக்கூடாது, ஸ்டேஜ்ல இருக்கவங்க பேசவே கூடாது, ஆடியன்ஸ் தான் பேசணும். கேரளா இல்ல, கேரளா ரீசெண்டா தான். கிடையாது. பீகார். எங்க யார் சொன்னது? நிறைய இடத்துல கேட்டுச்சு, வாழ்த்துக்கள். பீகார் தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பீகார்ல பெகுசாராய்னு ஒரு டவுன், அதுல வந்து எங்க ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனுடைய நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஒரு 4 நாள் நடந்த கான்ஃபரன்ஸ். நான் அங்க போயிருக்கேன், பீகார் போறேன். அப்போ வந்து பேரணி பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தோம். அந்த பேரணியில பீகாரோட பெகுசாராய் நகரத்துல ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப நான் பாக்குறேன், அங்க கடைகள் எல்லாம் பாக்குறேன், பில்டிங்ஸ் எல்லாம் பாக்குறேன், மக்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் பார்த்துட்டே போறேன் அந்த 5 கிலோமீட்டர் வரைக்கும்.
அப்ப நான் என்னுடைய தோழர்கிட்ட, பக்கத்துல இருக்க சக தோழர்கிட்ட நான் சொல்றேன், பீகார் எவ்வளோ தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பீகார் பின்தங்கி இருக்குல்ல அப்படின்னு பரிதாபமா நான் சொல்றேன். ஆனா அப்படிப்பட்ட பீகார் தான் முதல்ல பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்துதான் கேரளால வந்துட்டு ஹையர் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்ஸ்ட்ரேஷன் லீவ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அண்ட் பைஜூஸ்ல கூட பீரியட் பெய்ட் லீவ் இருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்தியால ஏன் வந்து மாதவிடாய்க்கான ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வந்து இன்னும் வந்து சட்டப்படியா கொண்டு வரல அப்படிங்கும் போது 2024 ஜூலை மாசத்துல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. இந்த மாதிரி பீரியட் பெய்ட் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அப்போ ஜஸ்டிஸ் சந்திரசூட், ஃபார்மர் ஜஸ்டிஸ் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு வந்து அதை வந்து ரத்து செஞ்சிடறாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீரியட் பெய்ட் லீவ் பெண்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னா ஒர்க் பிளேஸ்ல விமனை ஹையர் பண்றக்கூடிய நடவடிக்கைகள் குறைஞ்சிடும், பெண்களை வேலைக்கு எடுக்கிறத குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பு தான் ஃபார்மர் சைல்ட் அண்ட் விமன் வெல்ஃபேர் மினிஸ்டர் மிஸ்ஸஸ் ஸ்மிருதி இரானி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பீரியட் ஒரு விமன் எம்ப்ளாயி பீரியட்ல இருக்காங்கிறத எதுக்கு மேல் எம்ப்ளாயருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வியும், பீரியட் ஒன்றும் ஹேண்டிகேப் கிடையாது, அதுக்கு லீவ்லாம் கொடுக்க முடியாது, பெய்ட் லீவ்லாம் கொடுக்க முடியாதுன்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து நிறைய பேர் அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு இந்த இடத்துல நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். பீரியட் வந்து ஒன்றும் ஹேண்டிகேப் கிடையாது, அதுக்கெல்லாம் பெய்ட் லீவ் கொடுக்க முடியாதுன்னு இந்த மாதிரி அறியாமையில பேசிட்டு இருந்தனாலதான் இப்போ அவங்கள வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பெண்களுக்கு பீரியட் லீவ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள வேலைக்கு எடுக்கக்கூடியது குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை நம்ம ஷார்ட் டேர்ம்ல பார்க்கும்போது நமக்கு தெரியலாம், வேலைக்கும் வச்சுட்டு லீவும் கொடுத்துட்டு அதுக்கு அவங்களுக்கு பேவும் பண்ணும்போது அந்த இடத்துல எம்ப்ளாயருக்கு அது லாஸா தான் இருக்கும் அப்படின்னு ஷார்ட் டேர்ம்ல பார்க்கும்போது நமக்கு தெரியலாம். ஆனா அந்த விஷயத்த நம்ம லாங் டேர்ம்ல அணுகணும்னு சொன்னா அது ஏபிளான எஃபிஷியண்டா இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலோட இருக்கக்கூடிய விமன் எம்ப்ளாயிஸை உருவாக்குறதுக்கான ஒரு செயல்பாடா இருக்கும். சோ இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஏ பின்னு வச்சுக்கலாம். ஏலையும் ஒரு விமன் எம்ப்ளாய்க்கு 15,000 ரூபாய் தான் சேலரி கொடுக்குறாங்க, பிலையும் ஒரு விமன் எம்ப்ளாய்க்கு 15,000 ரூபாய் தான் சேலரி கொடுக்குறாங்க. ஒரு வெல் எஃபிஷியண்டா பொட்டன்ஷியலோட இருக்கக்கூடிய ஒரு விமன் எம்ப்ளாயி ஏல போவாங்களா பில போவாங்க கேட்டா ஏல பீரியட் பெய்ட் லீவ் கிடையாது, ஆனா பில பீரியட் பெய்ட் லீவ் இருக்கு. அப்போ இந்த வெல் எஃபிஷியண்டான ஃபீமேல் எம்ப்ளாயி பிக்கு தான் போவாங்க. சோ பீரியட் பெய்ட் லீவ் கொடுக்கும்போது தான் அந்த ஆர்கனைசேஷனை நோக்கி பொட்டன்ஷியலோட இருக்கக்கூடிய ஏபிள் இண்டிவிஜுவல்ஸ் உள்ள வருவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த கம்பெனிக்கு அந்த ஆர்கனைசேஷனோட ரிசல்ட் ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப குவாலிட்டியோட அது இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்ததாக இப்போ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒர்க் ஃபோர்ஸ்ல ஈடுபடக்கூடிய பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய விமனினுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 21ஆம் நூற்றாண்டுல, அதாவது 2000க்கு அப்புறமே பார்க்கும்போது 2017 இருந்து 2018 வரைக்கும் தான் ரொம்ப கம்மியான ரேட்ல விமன் வந்து ஒர்க் ஃபோர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அது வந்து 23.3% இருக்கு. 21ஆம் நூற்றாண்டுல இதுதான் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா 2021-22ல 33% ஆகுது. 2017-18ல 23% இருந்தது. 2021-22 தான் 33% மாறுது. அதன் பிறகு 2022-23ல 37% மாறுது. 2023-24ல கடந்த ஆண்டுல விமனுடைய பார்ட்டிசிபேஷன் 41.7% இருக்கு. ஆனா IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அவங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியால ஒர்க் ஃபோர்ஸ்ல மென்னுக்கு ஈக்குவலா விமனோட பார்ட்டிசிபேஷன் இருந்தது, சரிக்கு சரியாக இருந்ததுன்னு சொன்னா 2025ல இந்தியாவுடைய ஜிடிபி 27% உயர்ந்துரும். US டாலர் மதிப்புப்படி $700 பில்லியன் ஜிடிபி உயர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பெண்களை இன்னும் ஈக்குவலான ஒர்க் ஃபோர்ஸ்ல அவங்களோட ஈக்குவல் பார்ட்டிசிபேஷனை கொண்டு வரணும்னு சொன்னா இந்த மாதிரி பீரியட் பெய்ட் லீவ் போன்ற அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், இந்த இடத்துல நான் ஆழமா ஒரு பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இது டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. இந்த இடத்துல விமனுக்கு பீரியட் பெய்ட் லீவ் கொடுக்கிறது பிரிவிலேஜ் கிடையாது, இது அவங்களுடைய ரைட். சோ இது ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்.
இதனால எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் ஆண்களுக்கு நடக்க போறது கிடையாது. இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லி நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேயே இந்தியாவோட ஒட்டுமொத்த ஜிடிபில அதிகப்படியா கான்ட்ரிபியூட் பண்றது மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தமிழ்நாடு. ஆனா சமூக நீதி தளத்துல இந்தியாவிலேயே எந்த மாநிலம் தலை சிறந்து விளங்குதுன்னு சொன்னா அது தமிழ்நாடு தான். ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் அது இருக்குதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல தான் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இருக்கு, எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. நீங்க எந்த சமூகமா இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், சாதியை சார்ந்தவராக இருக்கலாம், எந்த இனத்தை சார்ந்தவராக இருக்கலாம், எந்த பாலினத்தை சார்ந்தவராக இருக்கலாம், எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. அப்படி உதாரணமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இன்னமும் பீரியட்ஸ் பெய்ட் லீவ் வரல, பீரியட்ஸ் பெய்ட் லீவ் அமல்படுத்தப்படலங்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ இந்த இடத்துல அக்னி சிறகுகளுடைய மேடையை பயன்படுத்திக்கிட்டு தமிழ்நாடு அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, உழைக்கும் மகளிருக்கு மாதம் குறைந்தது 2 to 3 நாள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அறிவிக்கப்பட வேண்டும், அது சட்டமாக அமல்படுத்தப்பட வேண்டும். நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அக்னி சிறகுகளுக்கும், என்னோட ஜூனியர்னு சொன்னாங்க, இந்த இடத்துல வந்துட்டு தோழர் டிடி அவர்களுக்கும் மற்றும் சக பேச்சாளர் அனைவருக்கும், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வருகை தந்திருக்கக்கூடிய இவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஆர்வத்துடன் கேட்ட தோழர்கள் உங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். மாதம் மாதவிடாய் மாதர்களை தடுக்குமா, மாதவம் செய்தாலும் மாதர் பிறவி கிடைக்குமா, மாதவன் படைத்த மானிடா இது உமக்கு புரியுமா. மாதவிடாய் விடுப்பு எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மாதவிடாய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாட் இஸ் மென்ஸ்ட்ருவேஷன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியணும்ல. ஓகே, மென்ஸ்ட்ருவேஷன் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் பயாலஜிக்கல் ப்ராசஸ், ஒரு இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பெண்களுக்கு மட்டும்தான் இன்னொரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு இயல்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட பெண்கள் ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி அவங்க மாதம் மாதம் கடக்கக்கூடிய ஒரு கடினமான காலகட்டம் தான் இந்த மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது. 80% பெண்கள், கிட்டத்தட்ட 80% ஆஃப் பெண்கள் வந்துட்டு அவங்க மாதவிடாய் காலத்துல பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறதான் கருத்து கணிப்பு சொல்றது. ஹெல்த் இஷ்யூஸ்னா என்னங்க? வயிற்று வலி, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றது, நாசியா, தலைவலி, அதை விட ரொம்ப நோட்டபிள் பாயிண்ட் வந்துட்டு இந்த மூட் ஃபிளக்சுவேஷன்ஸ். திடீர்னு சிரிப்போம், திடீர்னு கோவப்படுவோம், எங்களுக்கே எப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமா வந்துட்டு நானும் அந்த 80% பெண்கள்ல ஒருத்தி தான். எங்க அம்மாக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா என்னோட மூட் ஸ்விங்கிங்ஸ் எல்லாத்தையும் நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ஸோ என்னோட மூட் ஸ்விங்கிங்ஸ் எல்லாத்தையும் இத்தனை வருஷம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிரேவ் விமன் அவங்க. எல்லாத்தையும் சரி பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியான மூட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கிற டைம்ல பெண்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான என்வாயன்மெண்ட்ல இருக்காங்களோ. ஃப்ரெண்ட்லியான என்வாயன்மெண்ட்னா என்னங்க? எங்கே போயிட்டு வந்தாலும் அந்த வீடை வந்து சரணடையும் போது கிடைக்கிற ஒரு ரிலீஃப், ரிலாக்ஸ் வந்துட்டு எப்பவுமே கிடைக்காது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு காமாகவும் ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்லியான என்வாயன்மெண்ட்ல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் பல பேர் சில பேர் வந்துட்டு சொல்றது என்னன்னா, எங்க நெட்ஃபிளிக்ஸ் ஹாட்ஸ்டார்ல இந்த வெப் சீரிஸ் சீரியல் இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு வேற காரணமே கிடைக்கலையா, இந்த மாதிரி ஒரு போங்க காரணம் தான் கிடைச்சதா அப்படின்னு சொல்ற சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னா, இந்த மாதவிடாய் விடுப்பு அப்படிங்கிறது நீங்க சக தோழி சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் அ ப்ரிவிலேஜ், அது ஒரு சலுகை கிடையாது, அது அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட். அந்த டைம்ல கண்டிப்பா அவங்க ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் திருப்பியும் அவங்க எனர்ஜியா மறுபடியும் அவங்களோட ஸ்கெடியூலை ஸ்டார்ட் பண்ண முடியும். என்னதான் நம்ம உலகத்தோட நிறைய பகுதிகள், ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸ்ல இந்த பெய்ட் மென்ஸ்ட்ரல் லீவ் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்தியா மாதிரியான சில நாடுகள்ல இன்னும் அது சென்ட்ரலைஸ் பண்ணப்படலை அப்படிங்கிறது டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த மாதவிடாய் விடுப்பு அப்படிங்கிற ஒரு கருத்து எழும்போது கூடவே எப்பவுமே நல்ல கருத்து ஒன்று எழும்போது கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது எழுவும் இல்லையா? ஸோ நான் பார்த்த ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி என்னவா இருந்ததுன்னா, ப்ரொடக்டிவிட்டி அதை அஃபெக்ட் பண்ணுமே. இப்போ ஒரு கம்பெனி, உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி கார்மெண்ட்ஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார்மெண்ட்ஸ் கம்பெனியில மேக்ஸிமம் விமன் எம்ப்ளாயிஸ் தான் ஹையர் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது ஒரு ஆயிரக்கணக்கான விமன் எம்ப்ளாயிஸ் வேலை செய்யற ஒரு இடத்துல 100 பேத்துக்கும் ஒரே நாள்ல மென்ஸ்ட்ருவல் பீரியட் வருது அப்படிங்கும்போது
அங்க எங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி பிளாக் ஆகும் இல்லையா அப்படிங்கறது தான் அவங்க எழுப்பிய கேள்வி. இதுக்கு நார்மலா ஒரு சைக்கலாஜிக்கல் திங்க. இப்ப 2 நாள் லீவ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி 3ஆவது நாள் வேலைக்கு வரும்போது இருக்கிற மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டோம்ப்பா, திருப்பி வந்துட்டு நம்ம மின்னல் வேகத்துல சுழறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தோட ஒரு மைண்ட் செட்டுமே இருக்கும். அப்ப அவங்க அந்த 2 நாள்ல 4 நாளோட வேலையை செய்யக்கூடிய மன வலிமையும் உடல் வலிமையும் சேர்த்து வருவாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஆப்வியஸா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுமே தவிர குறையக்கூடிய வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கும். அண்ட் இன்னொன்னு, என்னதான் நீங்க விடுப்பு 2 நாள் கொடுத்தீங்கனாலும் 2 நாள் வீட்ல இருப்பாங்களே தவிர பாக்கி இருக்கிற பொதுவாகவே மென்ஸ்ட்ரல் பீரியட் அப்படிங்கிறது ஒரு 5 or 7 days ஆஃப் டைம்ல இருக்கும். அப்ப என்னன்னா 2 நாள் அவங்க வீட்ல செலவு செஞ்சாலும் பாக்கி இருக்கிற நாட்கள் எல்லாமே அவங்க ஒர்க் பிளேஸ்லயோ இல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க ஸ்பேர் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப அங்க ஹைஜீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்லலாம் வந்துட்டு எனக்கு 5 rupees காயின் போட்டா பேட் சீக்கிங் மிஷின் இருக்கும். அப்ப எமர்ஜென்சி டைம்ல நாங்க இங்க ஊட்ட பேட் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. நாங்க போவோம், 5 ரூபாய் காயின் போடுவோம், எங்களுக்கு நாப்கின் வரும், யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரியான நாப்கின் சீக்கிங் மிஷின்ஸும் ப்ராப்பரான நாப்கின் டிஸ்போசல் மிஷின்ஸும் அவசியம். ஏன்னா எந்த அளவுக்கு ஹைஜீனா இருக்கமோ அந்த அளவுக்கு பெண்கள் ஹைஜீனா இருக்காத பட்சத்துக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒன்று ஸ்ப்ரெட் ஆகும். இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது பெண்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதை கண்டிப்பா எஃபெக்ட் பண்ணும். ஸோ மேக் ஷுர் நம்ம எல்லாருமே, இது ஒவ்வொருத்தவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க இருக்கிற என்வாயன்மெண்ட்டை ஹைஜீனா வச்சுக்க வேண்டியது இங்க இருக்கிற எல்லாத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டியுமே. அண்ட் இன்னொன்று, பீகார், கேரளா போன்ற ஸ்டேட்ஸ்ல இந்த பாலிசி பெய்ட் மென்ஸ்ட்ரல் லீவ் அப்படிங்கிற பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் பீகார்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க வச்ச பேர் வந்துட்டு அதுக்கு ஸ்பெஷல் லீவ் ஃபார் விமன். பெய்ட் மென்ஸ்ட்ரல் லீவ்னு வைக்காம ஸ்பெஷல் லீவ் ஃபார் விமன் வச்சாங்க. இன்னுமே அந்த மென்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஸ்டிக்மா சொசைட்டில ப்ரிவைல் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு யோசிச்சு பார்த்தா ஏன் வைஷ்ணவி நீ கூட ஒரு முக்கிய காரணம் இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான்லாம் என் ஸ்கூல் காலேஜஸ்ல எனக்கு இந்த மாதிரி மென்ஸ்ட்ருவல் பெயின் அப்படின்னா நான் எப்பவுமே எழுதுனதே கிடையாது. இந்த மாதிரி எனக்கு மென்ஸ்ட்ருவல் லீவ், அதனால ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, ஸோ ஐ நாட் பி ஏபிள் டு அட்டெண்ட் தி கிளாஸ் அப்படின்னு எழுதி கொடுத்தது கிடையாது. ஐம் சஃபரிங் ஃப்ரம் சிவியர் ஸ்டொமக் பெயின், அதனால நான் இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன், லீவ் கொடுத்துருங்க அப்படின்னு எழுதி கொடுத்தது தான் உண்டு. ஸோ நீ கூட ஒரு காரணமோ இந்த மென்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்கிற ஸ்டிக்மாக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துட்டு என் சக தோழி சொன்ன மாதிரி இத்தனை ஆண்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு எனக்கு இல்ல இட் இஸ் பீன் சேஞ்சிங், நீ தான் பைத்தியம் மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறது இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பீப்புள். ஏன்னா நீங்க எல்லாரும் வந்து இந்த டாபிக் நீங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அப்கோர்ஸ் சொசைட்டி இஸ் பீன் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ். பொதுவாகவே பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் யூனிக்கா இருக்கும். உங்க அக்னி சிறகுகளோட ஐகான் கூட பட்டர்ஃப்ளை தான். ஸோ ஒவ்வொரு வண்ணங்கள்ல இருக்கும். அது நீங்க அதை பிடிக்கவே முடியாது. நான் சொன்ன மாதிரி லைக் என்னோட கோட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கும், பட்டர்ஃப்ளை இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் பட் யூ கேனாட் கேட்ச் இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்க அதை பிடிச்சிடவே முடியாது. அந்த மாதிரி தான் பெண்களும் வெவ்வேறு எண்ணங்களோட பறக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள். அவங்கள நீங்க பிடிச்சு அடக்கி வைக்கணும் அப்படின்னு நினைச்சா அது சாத்தியமே கிடையாது. நாங்க எப்பவும் பறந்துகிட்டே தான் இருப்போம். அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே தேங்க்யூ சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் அக்னி சிறகுகளுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் இவ்வளோ பேஷன்ஸா நீங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்ததுக்கு அதை விட தேங்க்யூ ஸோ மச். அடலேறு மொழித்தமிழே இன்பக் கடலேறு சுவைத்தமிழே என் உடலேறி உயிரேறி வாழ்விக்கின்றாய், உன்னை வணங்குகின்றேன். அவையில் இருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு தலைப்பு கொடுக்கும்போது ஒரு பெரிய கேள்வியோட என்னோட தலைப்பு அணுகுமுறை அப்படிங்கிறது இருந்துச்சு. மாதவிடாய் காலத்துல இந்த மாதிரி விடுப்பு அது ஊதியத்துட அப்படிங்கிற பேச்சு எப்போ வரும் அப்படின்னா, முன்னாடி தோழர் பேசுற மாதிரி சர்ச்சையான ஒரு விஷயங்கள் வரும்போது, ஸ்மிருதி இராணி இப்படிலாம் சொல்லிட்டாங்க, முன்னாள் அமைச்சர், அவங்க சொன்னது வந்து பேசு பொருள் ஆகப்படுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேள்விகளை கேட்போம். அதை தாண்டி கேரளால இந்த மாதிரி அமல்படுத்திட்டாங்களா, இந்த மாதிரி கேரளால இந்த ஒரு விஷயத்தினால இதை பத்தி பேசிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு அமைப்பு கோரிக்கை வைக்கிறாங்களா அப்படிங்கிற செய்திகள் 2-3 நாட்கள் பேசப்படும். அதனால அதை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அத ஒரு தலைப்பா ஒரு கருத்தரங்கம் வச்சு அதை பத்தி பேசப்படணும், அந்த கருத்து பலருக்கு போய் சேரணும் அப்படின்னு இத வச்ச அக்னி சிறகுகளுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க அடுத்து இந்த தலைப்புக்கு ரொம்ப தேவையானது, பேச வந்திருக்கிறது எல்லாருமே மகளிர் தான், பெண்கள் தான் வந்திருக்கோம். ஆனா இங்க
பார்வையாளர்களா வந்திருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க. எனக்கு பெரும் மகிழ்ச்சி அதுல. ஏன்னா நான் கேட்கணும்னு நினைச்சா யாருமே ஆண்கள் பேச வரலையா அப்படின்னு. ஆனா இத்தனை பேர் அதை பத்தி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு வந்தது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது. முக்கியமா இதோடைய ஃபவுண்டர் பிரபு அவர்களும் ஒரு ஆண் தான் அப்படின்னு கேட்கும் பொழுதும் அவர் இதை முன்னோக்கிய 1 வருஷமா இதை பத்தி பல இடங்கள்ல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதும் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. நம்மளுடைய அபுல் பக்கீர் ஜெய்னுல் ஆப்தீன் அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். இருந்தது ஒரு அப்துல் கலாமாக இருக்கலாம், ஆனால் நம்மில் இருக்கும் அக்கினி சிறகுகளை விரிக்க காத்திருக்கும் அப்துல் கலாம்கள் எத்தனையோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அக்கினி சிறகுகளா விரிக்க காத்திருக்கீங்க அப்படிங்கிறத நான் எந்த தடங்களும் தலைப்புக்குள்ள போறோம். இந்த தலைப்பு சொன்ன உடனே ஒரு சில கேள்விகள் எனக்குள்ள வந்துச்சு. பல்வேறு கருத்துகள் போன ஆண்டே பேசப்பட்டுச்சு. ஏன்னா அப்போதைக்கு நான் இருந்த ஒரு தளத்துல மக்களிட போய் பேச முடிஞ்சது. அப்போ கேட்டப்போ நிறைய பேர் இது எனக்கு தேவையில்லை, நாங்க ரொம்ப தைரியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், இதுக்கெல்லாம் யாராச்சும் கேட்பாங்களா, நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னு பெண்களே நிறைய பேர் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அதே நேரத்துல இல்ல கண்டிப்பா இதுக்காக லீவ் கொடுத்தே ஆகணும், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், டிராவல் பண்ணும்போது நாங்க வேலையில செய்யும் போது வேலை பளு காரணமா ஒர்க் ப்ரெஷர் காரணமா ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, இது ரொம்ப கஷ்டம், கண்டிப்பா இது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறான கருத்துகள் இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இதுக்கான ஒரு ஆழ்ந்த புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மிடையே இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சட்டம் சார்ந்த பல விஷயங்களை தோழர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை தாண்டி ஒரு சின்ன வரலாறு மாதிரி, ஏன்னா எனக்குமே நிறைய விஷயங்கள் தெரியாதப்போ நம்ம போய் அதை பார்ப்போம்ல, அந்த மாதிரி முதல்ல இது எப்படி தொடங்கப்பட்டுச்சு, இது இவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு வியக்க வைக்கிற மாதிரி பல வரலாறு எனக்கு கிடைச்சது. அப்படி கிடைச்சதுதான் முதல்ல. இது மட்டும் இல்ல, நூற்றாண்டுகள் தாண்டி நம்ம இன்னைக்கு வரைக்கும் பெண்ணடிமைக்காகவும் பெண் உரிமைகளுக்காகவும் பேசிட்டு இருக்கோம். சோவியத் ரஷ்யா எல்லாருக்குமே எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறாங்க. பல தோழர்களுக்கு இங்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெறும் இந்த மாதவிடாய்க்கான ஊதியம் மட்டும் கிடையாது, அதற்கு முன்னாடி கருக்கலைப்புக்கான உரிமையா இருக்கட்டும், ஒரு விவாகரத்துக்கான உரிமையாகட்டும்னு பெண்களுக்கு அனைத்து உரிமைகளுமே சோவியத் ரஷ்யா நடைமுறைப்படுத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறாங்க. அங்கதான் 1920களிலேயே அங்க நடைமுறைக்கு வந்த ஒரு சட்டம் தான் இன்னைக்கு நம்ம வேணும் அப்படின்னு கோரிக்கையா வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதவிடாய்க்கான விடுப்பு ஊதியம் அப்படிங்கிறது, ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அப்படிங்கிறது அங்க 1920களிலேயே நடைமுறைக்கு வந்துருச்சு. நம்ம இங்க 2025ல வேணுமா வேணாமா, இந்த தரலாமா தரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்லயே இருக்கும். அப்படிங்கும் போதுதான் நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல இவ்வளவு பின்தங்கி இருக்கோமா அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சியா எனக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்து சோவியத்தை தொடர்ந்து ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், சவுத் கொரியா அப்படின்னு பல நாடுகள்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு நாடும் ஒரு இடத்துல 3 நாட்கள் லீவ் கொடுக்குறாங்க, ஒரு இடத்துல 2 நாட்கள், ஒரு இடத்துல ஒரு இடத்துல அப்படின்னு. இதுல வியட்நாம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா 3 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கலாம், அப்படி எடுக்காதவங்களுக்கு அதற்கான ஊதியம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்தியால பீகாரை தொடர்ந்து கேரளாவை தொடர்ந்து ஒடிசா, இப்ப கர்நாடகால இன்னும் கொஞ்ச நாள் நடைமுறைக்கு வந்துடும். அதற்கான எல்லா அமைச்சர்களும் செஞ்சாது 18 பேர் இருக்கு, குழு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இதை பத்தின பேச்சு அதிகமா இருக்கு, ஆனா செயல்முறைக்கு இருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி கொடுக்கும். இதற்கான காரணம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அதோடைய புரிதல் அப்படிங்கிறது. இது ரொம்ப கஷ்டம் கிடையாது, இதனால நமக்கு நம்ம பவரா இருக்குங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து பெரும்பான்மையான பெண்களிடமே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய உடலும் வெவ்வேறானது, அவங்க ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது. அப்படிங்கிறது அது ஒரு நோய் இல்லை, அது ஆணித்தரமா சொல்லலாம், அது ஒரு டிசீஸ் கிடையாது. ஆனா அது ஒரு முக்கியமான சுழற்சி. ஒரு சிலருக்கு நார்மலா 28 நாளைக்கு ஒரு முறை வர முடியும், ஆனா 22 நாட்கள் வரைக்கும் 38 நாட்கள் வரைக்கும் வித்தியாசமான ஒரு சுழற்சி தான் முக்கியமான பெண்களுக்கு இருக்கு. இப்போ நான் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரியான சுழற்சி இருக்கு, ஆனா எனக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் அது வேறுபடும். இந்த நாட்கள் தான் வருமா அப்படின்னு கிடையாது, வேறுபடுறதை தாண்டி வலி அப்படின்றது ஒரு மாதம் ரொம்ப கடுமையான வலிகள் இருக்கும், வயிற்று இருக்கும், முதுகு இருக்கும், தசை பிடிப்பு இருக்கும். அதே ஒரு 2 மாதங்களுக்கு அப்புறம் அது வந்ததுக்கு பின்னாடி போகிற மாதிரி ஒரு வலிமை இல்லாம இப்ப நார்மலா நம்ம கடந்து போட மாதிரி இருக்கு. அதே ஒரு 2 மாதம் கழிச்சு ரொம்ப வலி இருக்கும், அந்த நாட்களை கடந்து வர முடியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறான ஒரு நிலைப்பாட்டை தான் அதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கே ஒரு டைம் எடுக்கிற நமக்கு ஒருத்தவங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்றது தெரியாம எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் வேலைக்கு வரணுங்கிறதுனால தர வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இதை நம்ம பேசும்பொழுது எல்லா
இருந்தாலும் எந்த ஒரு கருத்தாலும் எனக்கான முரண்பாடுகள் வெவ்வேறு கருத்துக்கள் அப்படிங்கிறது வரும். ஆனா எனக்கு இது தேவையில்லை, நான் இதை ஏற்பாடுல அப்படிங்கிறதுக்காக வலியோடையும் கஷ்டத்தோடையும் தினந்தோறும் முக்கியமா இந்த அமைப்புசார தொழிலாளர்கள் ஏற்கனவே ஒரு தோழர் பேசியிருந்தாங்க. அமைப்புசார தொழிலாளர்கள் தான் ஏற்கனவே வந்த பல சட்டங்கள் அவங்களுக்கு அமல்படுத்தப்படலை அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவங்கள பத்தி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டம் இருந்துச்சு. என்ன காரணம்னா, அரசு ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கும் தனியார்ல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கும் ஒரு ஒரு ஃபண்டமெண்டலான ரைட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கு. நம்ம லேபர் லாக்காக பெரும் போராட்டங்களுக்கு கடந்து தான் வந்திருக்கோம். அதுவும் பெண்களுக்காக இப்ப பல போராட்டங்கள் பண்ணி சட்டங்கள் வந்திருக்கு. ஆனா இதை கேட்கும் போது ஏற்கனவே வந்த சட்டங்களே அமல்படுத்தப்படாம இருக்கிறது இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தான். தினம் தான் நம்ம சேல்ஸ் பர்சன் பாக்குறோம், சேல்ஸ் கேர்ள்ஸ் பார்த்திருப்பீங்க. எந்த துணி கடைக்கு போனாலும் நின்னுக்கிட்டே நம்ம எவ்வளவு பேசுறோம், அவங்களுக்கு ஒரு ஸ்டூல் கொடுங்க, அங்க போகுங்க, நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்குறோம். ஆனா தினந்தோறும் நம்ம போகும்போது எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு இடத்துல அந்த பெண்கள் சேர்ல உட்காந்து ஒரு ஹை ஸ்டூல் போட்டு, எத்தனையோ ரெஸ்டாரண்ட்ல ஹை ஸ்டூல்ஸ் பாக்குறோம், அந்த ஸ்டூல்ஸ் அவங்களுக்கு கொடுத்து உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி பார்த்துருக்கோமா? அது நடைமுறையில இருக்கானா? பெரும் கேள்விக்குறிதானே. அப்படி அவங்களுக்கு நார்மல் டேஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஓய்வே கிடைக்கல, அதையே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த சட்டம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு செயல்படுமா அப்படின்னு கரெக்டான கேள்வியே கேட்டாங்க. அவங்களுக்கும் செயல்படும் படிதான் இந்த சட்டம் வேண்டும்னு நம்ம கேட்கிறோம். எங்களுக்கு மட்டும் வேணும், அரசுல இருக்கவங்களுக்கு வேணும், தனியார்ல இருக்கிறவங்களுக்கு வேணும் இல்ல. முக்கியமாக கவனம் பெற வேண்டியவங்க அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறவங்க தான். அவங்கள மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம், வேலையில நம்ம விடுப்பு வேணும் அப்படின்னு கேட்கிறோம், அது கிடைக்கிறதுக்காக போராடுறோம். இங்க நிறைய நண்பர்கள் வந்திருக்கீங்க, உங்களுடைய வீட்டுல சகோதரிகள் இருப்பாங்க, மனைவிகள் இருப்பாங்க, தோழிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் வீட்டுல விடுப்பு கிடைக்குதான்னு கேட்டிருக்கீங்களா? வீட்டுல ஒரு திருமணமான வேணா புதுசா திருமணமான ஒரு 3 மாதங்களுக்கு வேணும்னா அவங்களுக்கான உதவிகள் அவங்க கணவர் மூலியமா கிடைக்கலாம். அதற்கு காரணம் அவங்களுக்கு புதுசா ஒரு அன்போ இல்ல தொடக்கத்துல அப்படி இருக்கலாம். ஆனா உங்க அக்காங்க இல்ல உங்க அண்ணி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட அவங்க ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த்தோ இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 இயரோ நீங்க பார்த்திருக்கலாம், இல்ல நீங்க கூட அந்த நபரா இருக்கலாம். அவங்களுக்கு இன்னமும் அந்த உதவி கிடைக்குதா? அந்த கணவரோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு பெண்மணியோ கூட, அது வந்து அம்மாவா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், அவங்க கூட கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஒருவேளை இவங்களுக்கு மாதவிடாய் காலத்துல இவங்க வேலை செஞ்சு அவங்க ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம், இவங்களுக்கு மாதவிடாய் காலத்துல இவங்க வேலை செஞ்சு ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா இந்த ஒரு நடைமுறை இங்க நடக்குதா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி தானே. அது எங்கேயாவது நடக்குதா? இல்ல நம்ம தான் வந்து அதை குளோரிஃபை பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய கஷ்டம். இங்க லவ் பண்ணும் போதெல்லாம் ஒரு சிலருக்கு அந்த அந்த ஒரு விஷயம் இருக்கும், நீ சமைக்கும் போது கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன், நீ வந்து வீட்டு வேலையை தனியாலாம் செய்ய வேண்டாம், நான் கண்டிப்பா உனக்கு ஷேர் பண்ணிக்குவேன் அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது, 2 பேரும் தான் சாப்பிடணும், நீ ஹெல்ப் எல்லாம் பண்ணக்கூடாது, 2 பேரும் சேர்ந்தாதான் சாப்பிடவே முடியும். நான் மட்டும் சாப்பிட போறேன், 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணு, அந்த ஹெல்ப் நான் உனக்கு உதவி பண்ணுவேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இருப்போம். அது குளோரிஃபை பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது, அதுதான் நார்மல். ஏன்னா 2 பேரும் சாப்பிடும்போது 2 பேரும் சேர்ந்து தான் சமைக்கணும். அது எனக்கு நீ ஹெல்ப் பண்றியோ இல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்றதே கிடையாது. அந்த மாதிரிதான் இந்த மாதவிடாய் காலத்துலயுமே நான் உனக்கு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது செய்யறதெல்லாம் தாண்டி அது எத்தனை ஆண்டுகள் நீடிக்குது? உங்களுடைய அம்மாக்களுக்கு எல்லாம் மாதவிடாய், ஒரு சிலருக்கு மெனோபாஸ் ஆகிருக்கும். மெனோபாஸ்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிஞ்சிடும், ஒரு 50-55 வயசுக்கு மேல மெனோபாஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதவிடாய் வராது. ஆனா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். மாதவிடாய் தான் வரலையே தவிர மூட்டு வலி, கால் வலி, கழுத்து வலி, எல்லா வலியுமே வந்துடும். அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும் மெனோபாஸ்க்கு அப்புறம். அது வேற டாபிக், நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். இங்க அது வரைக்கும் இருக்கும்போது நீங்க இப்ப 20 வயசு இருக்கீங்கன்னா உங்க அம்மாவுக்கு 50 வயசுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும், அவங்களுக்கும் பெயின் இருக்கும். ஆனா இந்த சமூகம் அவங்களுக்கு வலிய பழக்கப்படுத்தி அந்த வலியோடவே சமைச்சு துவைச்சு பாத்திரம் கழுவி வீடை கூட்டி வீட்டை பெருக்கின்னு அவங்களே பழகி அவங்க வாயில இருந்தே அவங்க பொண்ணுக்கு ஒரு வாய் வரும். ஏன்னா நாங்கெல்லாம் பார்க்காததா, நாங்க பார்க்காத வழியை நீ பாத்துட்ட, எத்தனை வருஷமா நாங்க பார்த்திருக்கோம், சும்மா படுத்துக்கிட்டு இருந்துச்சு அலைசி. இந்த மாதிரி ஒரு அம்மாவே தன்னுடைய மகளை நீ வந்து இதனால ஒதுங்கி உட்கார்ந்து இருக்காரு, எந்திரிச்சு வேலை செய்யி, ஏன்னா நாளைக்கு நீ வேலை வீட்டுக்கு போயிட்டுன்னா தனியா என்ன பண்ணுவ, நீ தனியா ஒரு வீட்டுல போனா சமைச்சுதான் ஆகணும், நீ துவைச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு வீட்டு வேலையை செய்யும் போது நீ மாதவிடாயா இருந்தாலும் அதுக்கு உனக்கு விடுப்பு இருக்காதுங்கிறது தான் இங்க நிதர்சனமா இருக்கு. இந்த ஒரு மேடையில நம்ம ஊதியமோட விடுப்பு கேட்கணும் நிறுவனங்களுங்கிறது எவ்வளவு முக்கியமோ
அதே அளவுக்கு அதை விட முக்கியம் வீட்டுல விடுப்பு வேணும் அப்படிங்கிறது. அதனால இங்க இருக்கிறவங்களும் சரி, ஊதியத்துல இருக்கிறது கேட்போம், அதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம யார்கிட்டயும் போய் கோரிக்கை வைக்கணுமோ, வலியுறுத்தணுமோ, போராட்டம் பண்ணணுமோ, கருத்துக்காக நம்ம இப்படி பேசணுமோங்கிற அவசியமே கிடையாது. ஒரு சிறு மாற்றமே வீட்டுல இதை மாத்தும். அதனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல நீங்களே விடுப்பு கொடுத்து உங்களுடைய வேலைகளை அவங்களுடைய வேலைகளை நீங்க சேர்த்து செய்யறதன் மூலியமா, தொடர்ந்து செய்யறதன் மூலியமா, அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு நல்லா இருக்கும், தொடர்ந்து செய்யறதன் மூலியமா தான் இந்த மாற்றத்துக்கான தொடக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இந்த அசௌகரியம் இருக்கும். நானுமே என்னுடைய நண்பர்கள், என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு போல் மாதிரி போட்டு கேட்டிருந்தேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுல நிறைய பேர் வேண்டாம்னு சொன்னவங்க தான் நான் கவனம் எடுத்தேன். ஏன்னா எதனால வேண்டாம்னு சொல்றாங்க, எனக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குன்னா வேண்டாம்னு ஏன் சொல்றாங்கன்னு கேட்கும்போது, என்னோட மேல் பாஸ் கிட்ட போயிட்டு எனக்கு மென்ஸ்ட்ரல் வருது, எனக்கு லீவ் வேணும்னு என்னால கேட்க முடியாது, அது அசௌகரியமா இருக்கும், அது என்னால அந்த அளவுக்கு என்னால பேச முடியாது அப்படிங்கும்போது, அப்ப அதையும் இவ்வளவு தூரம் மைக்கு போட்டு பேசிட்டு இருக்கோம், ஒரு மேல் பாஸ் கிட்ட போய் அதை சொல்ல முடியாதுங்கும் போது அப்ப அதுல என்ன தப்பு? எனக்கு என்னன்னா, மகப்பேரை இவ்வளவு மகிமையா பேசுற நம்ம மாதவிடாயை பத்தி ஏன் பேச தவிர்க்கிறோம்? மகப்பேருக்கு முக்கியமான ஒரு சைக்கிளே இந்த ஒரு மாதவிடாய் சைக்கிள். இது இல்லைன்னா அந்த மகப்பேரு நடக்கவே போறது இல்ல. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான பெரிய சைக்கிளா தான் முன்னாடி மாதங்கள்ல இது நடக்குது. சோ இதுதான் அதை விட முக்கியம் அப்படிங்கறனால இதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இன்னொன்னு, மற்ற நாடுகள்ல நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க, அங்க இந்த லீவுக்கு எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருமே எல்ஓபி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நிறைய பேர் அதுல கஷ்டப்பட்டு இருப்பீங்க, எல்ஓபி போட்டாங்கப்பா, இந்த மாசம் 10 நாள் எல்ஓபி, இந்த மாசம் 5 நாள் எல்ஓபின்னு வர்ற சம்பளத்துல பாதி சம்பளம் எல்ஓபில போயிடும். லேட்டா வந்தீங்கன்னா அதுல பாதி பிடிச்சிருவாங்க, அது கார்பரேட்ல இருக்கு, பாதி பேருக்கு தெரியும். ஆனா எல்ஓபியை தாண்டி எஃப்ஓபி தெரியுமா? யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லலாம். ஓகே, எஃப்ஓபி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு லீவ். இந்த லீவை இவங்க எஃப்ஓபி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அது எந்தெந்த கம்பெனில அப்படின்னா, கல்ச்சுரல் மிஷன், அதுக்கப்புறம் கோசூப், அப்புறம் ஜொமேட்டோ, ஸ்விக்கி. நம்ம இந்தியால மும்பைல ஹெட் குவார்டர்ஸ் இருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜொமேட்டோ, ஸ்விக்கிலாம் அவங்க எல்லாருமே இந்த லீவை எஃப்ஓபின்னு வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது எனக்கு எஃப்ஓபி அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிடலாம். இது ஒரு அசௌகரியமா இருக்குமான்னு தெரியல, அதுக்கு ஒரு எளிதான முறையா இருக்கலாம். இன்னும் மற்ற நாடுகள்ல மதர்ஸ் டே லீவ் அப்படின்னு ஒரு நாட்டுல சொல்றாங்க, மந்த்லி பிசியோலஜிக்கல் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதற்கான ஒரு சில பேர்களும் வைக்கப்பட்டு, எப்படி நம்ம சிக் லீவ் சொல்லிட்டு எப்படி கேஷுவல் லீவ் சொல்லிட்டு எடுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த மாதவிடாய்க்கான பேரை சொல்லி அந்தந்த லீவா அந்தந்த நேரங்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே தகுந்ததா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, பீரியட்ஸ் பெயின். அந்த பெயின்ல என்னென்ன மாதிரியான நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு வந்துருச்சு. மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. கிரேவிங்ஸ்ங்கிறது செகண்ட் கேட்டகரி. நம்ம நினைக்கிறத சாப்பிடணும்னு தோணும், டக்குனு இப்போ எனக்கு கிரன்ச் சாப்பிடணும் போல இருக்கு, சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு, ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குன்னு கண்டதெல்லாம் தோணும், அது வேற. ஆனா இங்க வேலைக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடறதுக்கான ஒரு டைம் கூட பல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கொடுக்கறது இல்ல. அவங்களுக்குன்னு கரெக்டா சாப்பிடுற நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வரும், அதை வாண்டடா பண்றாங்கன்னு நான் சொல்ல விரும்பல, ஆனா அது நடக்குது. அவங்களால சரி, அவங்கன்னு இல்ல, ஆண்களா இருக்கிற உங்களுக்குமே தெரியும் நேரத்துக்கு இங்க எத்தனை பேர் சாப்பிட போறீங்க அப்படின்னு. 1 மணிக்கு லஞ்சா இருந்தா 2 மணி வரைக்கும் ஒரு வேலை இருக்கும், 2:30 3 மணிக்கு சாப்பிடுற நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் அது லைஃப் சைக்கிளாவே மாறிடும். இது மத்த டைம்ல ஓகே, ஆனா ஒரு பீரியட்ஸ் டைம்ல நேரத்துக்கு சாப்பிட கூட முடியாத அளவுக்கு வேலை பளு அதிகமா இருக்கக்கூடிய மகளிர்கள் நிறைய பேர் அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஆக நம்ம கிரேவிங்ஸை பத்தி பேசுறதை தாண்டி சரியான நேரத்துக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு லீவ் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கிடைக்குதா, பிரேக் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்குதா, அவங்க உட்கார முடியுதா, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியுதா. இன்னும் ஒரு சில நாட்டுல ஹாஃப் டே லீவ் தராங்க, ஒரு சில நாட்டுல நீங்க ஒரு நாள் வரலன்னா ஹாஃப் டே மட்டும் சம்பளம் கொடுக்குறோம், நீங்க மென்ஸ்ட்ரல் லீவ் அப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ வெவ்வேறு மாதிரியான கருத்துக்கள்ல ஒரு முடிவெடுத்து ஒரு தீர்வை வச்சு முடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம இங்க பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அக்கறைச்சிலர்கள் மட்டுமே 1 ஆண்டு காலமா இதுக்காக இன்னமும் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னைக்கு இதுக்கு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, அதற்காக நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல புரிதல் வந்தா, மக்கள் அதிகமான நபர்கள் இதுல இருக்கிற புரிதலை புரிஞ்சுக்கிட்டு, ஆமா இது எல்லாருக்கும் வேணும் தான், இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, அதை வச்சு எல்லாரும் பேசினா அதிக மக்கள் இங்க போராடின எல்லா விஷயமும் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. அதுதான் வரலாறு சொல்லுது. நம்ம எல்லாருக்குமான அந்த புரிதல் நம்ம எல்லாருமே அது வேணும் அப்படின்னு நம்ம அதற்காக போராடும் போது அதுக்கான விடையும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமுமே எனக்கு கிடையாது. எக்ஸ்போர்ட்ஸ்ல வேலை செய்யற பெண்கள்,
எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து உட்கார்ந்துட்டே வேலை செய்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம வீடுகள்ல எல்லாம் இருந்து அந்த வேன்ல அப்படியே ஏறி போவாங்க. டக்குன்னு ஒரு 6 மணிக்கு ரோடெல்லாம் ஒரே லேடிஸா இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கிற இடத்துல. அங்க பெண்களுக்காகவே வேலை இருக்கு அப்படின்னா அது எக்ஸ்போர்ட்ஸ் தான். எக்ஸ்போர்ட்ஸ் அவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ், அதுவும் வெறும் பெண்களை நம்பியே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிசினஸ். அங்க அவங்க வேலை செய்யக்கூடிய நேரமும் அவங்க உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய முதுகு வலியும் அது வந்து நார்மலா இருக்கிற கூடியவங்களுக்கே அப்படி இருக்கும்போது பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். பெண்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். வயிற்று வலியை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸ்டொமக் பெயினாலே பீரியட்ஸ் தான், ஏதாச்சும் ஒன்னா ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட இருக்கு. ஆனா முதுகு வலிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். வயிற்று வலியை கூட நம்மளால தாங்கிட முடியும், வயிற்று வலியை கூட நம்மளால ஏதோ ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இல்ல நம்ம வந்து இழுத்து பிடிச்சிக்கிறதுனால ஐஸ் பேக்ஸ் வைக்க. ஆனா முதுகு வலி, முதுகு தண்டுல ஒரு வலி வரும். அந்த வலியை நம்மளால சொல்லவும் முடியாது. என்ன நடக்குது நம்ம உடம்புல நமக்கே தெரியாது. ஒரு நாள் இப்படி வலிக்கும், ஒரு நாள் அப்படி வலிக்கும். அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த வலி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவங்களுக்கு தான் இந்த மாதவிடாய் காலத்துல ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. சோ அந்த மாதிரியான ஊழியர்களுக்கு இது போய் சேர்ற மாதிரி இது ஒரு விஷயம் அதிகமா பேசப்பட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இளைஞர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த கையில் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நம்மளால செஞ்சு முடிக்க முடியும். அதற்கு எடுத்துக்காட்டா பல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இங்க இளைஞர்களா இருக்கக்கூடிய நீங்களும், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய சகாக்கள் அப்படின்னு எல்லாருக்கும் இந்த விஷயங்களை பத்தி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான ஒரு முடிவு அப்படிங்கிறது ரொம்ப விரைவிலேயே கிடைக்கும் அப்படின்னு நான் ஆழமா நம்புறேன். இளைய சிற்பிகளை விழித்தெடுங்கள், நாளைய வரலாறு நமதாய் விடியட்டும். இளைய சிற்பிகளை சிற்றுளை தீட்டுங்கள், நாளைய வரலாறு நமதாய் விடியட்டும். வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் காவியாஞ்சலி. மனிதம் தாண்டி புனிதம் இல்லை அப்படின்ற தந்தை பெரியாரோட கருத்துப்படி என்னோட ஒரு கவிதையை நான் இங்க வாசிக்கணும்னு விரும்புறேன். புனிதம் என்ற மாயையில் தீட்டு என்ற உதிரத்தை ஊற்றி அதில் தீண்டாமை என்னும் செடிகளாக வளர்க்கப்பட்டு வந்தவர்கள் பெண்கள். மேலும் அவர்களை சுற்றி ஆணாதிக்க சமூகமும் ஆணாதிக்க முரண்களும் மத மூட நம்பிக்கைகளும் கலைகளாக இருந்த காலத்தில் அதனை எல்லாம் கருவறுத்து பெண் உரிமை, பெண் விடுதலை, பெண் முன்னேற்றம் போன்ற விதைகளை விதைத்து நம்மை எல்லாம் அறுவடை செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள். மேலும் மாதவிடாய் குறித்து மூடி மறைத்த காலம் சென்று இன்று மேடை ஏறி மாதவிடாய் விடுப்பு கேட்கும் அளவிற்கு நம்முடைய சமூகமும் நம்முடைய பகுத்தறிவும் இயல்பாக்கப்பட்டதற்கு இன்றியமையாத காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் மட்டுமே. தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார், பெண்கள் வீட்டுக்குள்ள மட்டும் இல்லாம எல்லா துறைகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அதுல அவங்க முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கருத்தரங்கம் ஊதியங்களுடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு. என் கூட இருக்க எல்லாருமே ஒரு ஒரு துறையில இருந்து வந்திருக்காங்க. இந்த விஷயத்துல எல்லாருக்கும் ஒரு முரண்பாடு இருக்கும். ஆனா எனக்கு இது நான் முரண்பாடுன்னு சொல்ல விரும்பல, என்னோட கருத்தை தான் இங்க பதிவேற்ற விரும்புறேன். ஊதியங்களுடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு என்பது பெண்ணை பலவீனப்படுத்துவதாக நான் உணர்கிறேன். காரணம் என்னன்னா, இது நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இந்த வேலைக்கு போற பெண்கள் எல்லாருமே வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஹாய்னு சொல்லிட்டுன்னு. அதுல 97% பெண்கள் எனக்கு மாதவிடாய் விடுப்பு என்பது வேண்டாம். ஏன்னா இங்க பெண்கள் என்பவர்கள் பலியானவர்கள். மேலும் இன்னொரு கவிதை இங்க நான் வாசிக்க விரும்புறேன். ஆண்கள் நினைப்பவர்களை போல் பெண்கள் மென்மையானவர்கள் எல்லாம் அல்ல. ஆண்கள் நினைப்பவர்கள் போல் பெண்கள் மென்மையானவர்கள் எல்லாம் அல்ல. தேகத்தால் போர்த்திய உடலில் தேகத்தினுள் உருகி வடியும் உதிரத்தையும் உயிர்களையும் பெற்றெடுக்கும் அளவிற்கு வலிமையானவர்கள் தான் பெண்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதவிடாய் விடுப்பு என்பது பெண்களோட துறையில முட்டுக்கட்டையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னா, இங்க இருக்கவங்க ஒரு துறையில இருந்து வந்திருக்காங்க. நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு ஸ்டுடியோல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு அப்படின்றப்போ இந்த சட்டமானது அமலாக்கப்பட்டால் இது எனக்கு எப்படி பயன்பெறும், என்னை போன்ற பெண்களுக்கு எப்படி பயன்பெறும் அப்படின்றது இன்னொரு விஷயம். அண்ட் மாதவிடாய் அப்படின்றது எல்லா பெண்களுக்கும் ஒரே வகையான மாதவிடாய் என்பது இல்லை. எனக்கு பிசிஓடி இருக்கு, எனக்கு எப்ப பீரியட்ஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. பேசிட்டு இருக்கும்போது கூட எனக்கு பீரியட்ஸ் ஆகலாம். இப்படி இருக்க பட்சத்துல 3 நாள் விடுப்பு என்பது 5 நாள் விடுப்பாகலாம், 5 நாள் விடுப்பு என்பது 7 நாள் விடுப்பாகலாம் என்பது விடுப்பு என்பது இங்கு பெண்ணை
வலிமையானவர்களாக காட்டாமல் அவர்களை பலவீனமாக காட்டுவதாக நான் வந்து உணர்கிறேன். And இன்னொரு விஷயம் வந்து இது வந்து வேலைக்கு போற பெண்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த விடுப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து வலியுறுத்துறாங்க. நான் ஏஜ் அட்டன் பண்ணது வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் ஆகுது. நான் பிரேயர் நின்றுட்டு இருக்கேன், எனக்கு தெரியல. அப்போ மாதவிடாய்க்கான விழிப்புணர்வு எங்க வீட்டுல இருக்க பெண்களே எனக்கு வந்து சொல்லி கொடுக்கல. மாசம் மாசம் இது வரும், எந்த டைம்ல வரும்ன்றது எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லாம நான் படிச்சது கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல. அப்போ ஆண்களுக்கு மறைக்கப்பட்ட விஷயமா தான் இருந்தது. அப்போ இதை நான் யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்றப்போ ஒரு பேட் சேஞ்ச் பண்ணணும், ஒரு பேட் வேணும்னு கேட்கறப்ப கூட எனக்கு அங்க யாருமே இல்ல. ஒரு டீச்சர் கிட்ட நம்ம போய் கேட்கணும் அப்படின்னா கூட தயங்கி கேட்கிற விஷயமா தான் இருந்தது இந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம பெண்கள் அப்படின்றவங்க ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்கள், பருவம் அடைந்தவர்கள். இப்போ நாங்களாம் வேலைக்கு போறோம். அப்போ விடுப்பு என்பது எனக்கு வந்து அவசியம் இல்லை. ஏன்னா என்னோட துறைகள்ல என்னை சாதிக்க விரும்பல. இப்போ எனக்கு வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து நான் ஒரு 3 நாள் தொடர்ந்து ஒரு ஈவெண்ட் இருக்கு. அந்த டைம்ல எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து விடுப்பு வேணுங்க, என்னால வந்து வேலை பார்க்க முடியாதுன்றது என்னோட ஈவெண்ட்ன்றது இன்னொருத்தருக்கு வாய்ப்பா போயிடுமே தவிர அங்க என்னோட முன்னேற்றம் என்பது தடுக்கப்படுது. இந்த விடுப்பு என்பது எனக்கு அமல்படுத்தப்பட முடியாது. அப்படியே அமல்படுத்தப்பட்டாலும் எனக்கு சம்பளம் கொடுக்குறவங்க அவங்க தான் வந்து அதை வந்து நிர்ணயிப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து எந்த சட்டமும் சரி எதுவுமே சரி, என்ன போன்ற மக்களுக்கு எத்தனையோ துணி கடையில, எத்தனையோ பாத்திர கடையில, எத்தனையோ சாமானிய மக்கள்கள், எத்தனையோ பெண்கள் வேலை பார்க்குறப்போ இந்த சட்டமானது அமல்படுத்தப்பட்டால் இது எல்லோருக்குமானதாக இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், விடுப்பு என்பது அவசியம் என்றால் பள்ளி சிறுவர்களுக்கோ அல்லது ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் எனக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல ஆகுச்சு. இப்போ இருக்க பெண்கள் எல்லாமே 5வது படிக்கும்போது ஏஜ் அட்டன் பண்றாங்க. காரணம் என்னன்னா அவங்களோட உடல் அமைப்பு அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம், இல்லை உணவு பழக்கம் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். அப்படின்றப்போ அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் வேணா கம்மி பண்ணி அவங்களுக்கு வேணா அந்த விடுப்பு கொடுக்கலாமே ஒழிய வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு விடுப்பு என்பது அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அண்ட் இன்னொரு விஷயம், இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டு கேட்டப்போ ஆண்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க பெண்களுக்கு வந்து விடுப்பு கொடுக்கலாம், ஏன்னா அவங்க வந்து உடல் அளவுல வந்து அவங்க வந்து பலவீனமா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னாங்க. இந்த விஷயம் வந்து வரவேற்கிறதா எனக்கு படலை. ஏன்னா அதுல அவங்களோட ஆணாதிக்க செயல்கள் எனக்கு வெளிப்பட்டது. என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட வயது ஒரு 26 இருக்கும். அவர் வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்ல வந்து வேலை பார்க்குறாரு. அவருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு. ஸோ அவர் வந்து டெய்லி வந்து இன்சுலின் எடுத்துட்டு தான் அவர் வந்து வேலைக்கு போவார். அப்படின்றப்போ சிக் லீவ்ன்றது இருக்கு. அப்போ பெண்களுக்கு மாதவிடாய் வருகிறதா என்பது இங்க ஒரு கேள்விக்குறி. எனக்கு பிசிஓடி இருக்கு, எனக்கு மாதவிடாய் வராது. தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சரி எல்லா பெண்களுக்குமே இந்த டேட்ல தான் எனக்கு வந்து மாதவிடாய் வரும் என்பது எந்த பெண்களாலும் அக்யூரேட்டா சொல்ற அளவுக்கு இல்லை. அப்படின்றப்போ இந்த விடுப்பு என்பது அவசியமற்றதாக நான் பார்க்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ அந்த மாதிரி இன்சுலின் எடுத்து வேலை பார்க்குற அவருக்கு மாசம் நம்மளால லீவ் கொடுக்க முடியுமா? இல்ல அவருக்கான வழி என்ன இருக்கு? அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, மாதவிடாய் என்பது தீட்டல்ல, மாதவிடாய் என்பது நோயும் அல்ல, மாதவிடாய் என்பது ஒரு இயற்கை சுழற்சி. மேலும் அது எப்படி சொல்ற, பிரசவ வலி அளவிற்கு வந்து அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. வலி இருக்கவங்களுக்கும் மருத்துவ ரீதியில அணுகுறதும் இருக்கு. இத்தனை தோழர்கள் வந்திருக்காங்க என் கூட பேசுறதுக்கு, அத்தனை தோழர்கள் இதில் ஆதரிச்சாலும் என்னுடைய கருத்து எனக்கு அவசியம் இல்லை என்பதும், என்னை போன்ற பெண்களுக்கு இந்த சட்டமானது அமலாக்கப்பட்டால் அது சரிப்படாது அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இன்னொரு விஷயம், இங்க விடுப்பு தேவையில்லை, விழிப்புணர்வு தான் தேவைப்படுது. ஏன்னா இங்க ஆண்களாலும் சரி பெண்களாலும் சரி மாதவிடாய் என்பது இன்றளவும் தீட்டாக மட்டுமே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு விஷயத்த நான் ஒருத்தங்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து மாதவிடாய் விடுப்பு கொடுக்கலாமான்றதுக்கு தயவு செய்து வேணாம்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒரு பெண் அவங்க, ஏங்க நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் என்ன விஷயம் சொல்லிட்டு ஒரு விஷயம் காது கொடுத்து கேட்டிருக்கலாம், இல்லை என்ன பேச போறான்னு கேட்டிருக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, மாதவிடாய்ன்றப்போ எங்க மாமியார் விட்டு என்னை ஒதுக்கி வைப்பாங்க, என்னை தனிமைப்படுத்துவாங்க, எனக்கு இருக்க மூட் ஸ்விங்ஸ்ல அவங்க பண்றதுதான் ரொம்ப மூட் ஸ்விங்ஸா இருக்கும். நான் வேலைக்கு போறப்போ என் கூட வேலை செய்யறவங்களுக்கு எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ்ன்றப்போ எனக்கு ரெஸ்ட் என்னால அங்கேயே எடுத்துக்க முடியும். இப்போ எனக்கு பீரியட்ஸ், என் கூட ஒரு தோழர் வேலை பார்க்குறாருன்னா தோழர்கிட்ட எனக்கு பீரியட்ஸுங்க நீ என்னால் முடியலைங்க அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு மாதவிடாய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருந்தால் இன்று அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் இல்லது உங்க வேலையை நான் சேர்த்து செஞ்சுக்கிறேன்ற அளவுக்கு ஒரு ஆணிடம் ஒரு விழிப்புணர்வு இருக்கு. மேலும் இந்த விழிப்புணர்வானது எல்லா ஆண்களுக்கும் வேண்டும். பெண்களை விட மாதவிடாய் விழிப்புணர்வு என்பது ஆண்களுக்கே அவசியம் அப்படின்னு நான் விரும்புறேன். ஸோ மாதவிடாய் விடுப்பு
வேலைக்கு செல்ற பெண்களை பலவீனப்படுத்துவதுடன் அவர்களை திருப்பி வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் இன்னொரு விஷயமா, வீட்டுக்குள்ள இருந்தாலுமே பெண்கள் எல்லாரும் படுத்துட்டே இருக்க முடியாது. அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுதான் ஆகணும். இப்போ எனக்கு பீரியட்ஸ், என் வீட்டுல இருக்க வேலை, இல்லை நான் மட்டும் ஒரு தனியா இருக்கேன், நான் ஒரு பேச்சுலர்னு வச்சுக்கலாம், என் வேலையை நான் தான் பார்த்தாகணும். சரிங்களா? அப்படின்றப்போ அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இப்போ நான் வேலை பார்க்குற ஃபீல்டில் எப்படி சொல்றது, எனக்கு வந்து சட்டங்கள்லாம் இருக்க முடியாது. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கடையில வந்து ஒரு ஸ்டூடியோ வந்து ஒர்க் பண்றேன். எனக்கு எப்படி இந்த சட்டமானது வந்து ஒர்க் ஆகுன்றது எனக்கு ஒரு பல கேள்விகள் இருக்கு. இன்னொரு விஷயம், ஆண்கள் ஆதரிப்பது என்பது எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது. தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன மாதிரி ஆண்களால பெண்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா 97% பெண்கள் வேணாம்னு சொன்னாலும் 3% ஆண்கள் வேணும்னு சொன்னப்போ எனக்கு அந்த 97% விட அந்த 3% ஆண்களோட இதுதான் எனக்கு வந்து பெருசா சிந்திக்க வச்சுச்சு. பெண்கள் எல்லாரும் என்ன பொறுத்த வரைக்கும் சொன்ன ஒரு விஷயம், ஒரு நர்ஸு பிள்ளை சொல்லுச்சு, என் ட்ரெஸ் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸுங்க, எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து சேஞ்ச் பண்றதுக்கோ இல்லை அது வந்து ப்ளீடிங் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு அங்கே ரெஸ்ட் ரூம் இல்லை பேடு இல்லை அதுக்கான வசதிகள் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாங்க அப்படின்னா, எனக்கான வசதிகள் இருந்தால் என்னுடைய வேலையை நான் பார்த்துப்பேன்னு சொன்னாங்க. அண்ட் இன்னொரு பொண்ணு சொன்னாங்க, எனக்கு மாதவிடாய் என்ற வலி வர்றதில்லை, அப்படியே வந்தாலுமே என் குடும்ப வலியை நினைத்து பார்க்கையில் மாதவிடா வலி என்பது எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஊதியங்களுடன் மாதவிடாய் விடுப்பு என்பது கேரளால 2023 அமல்படுத்தப்பட்டாலும் கல்லூரி பெண்களுக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இது வந்து நடைமுறையில் இருக்கே தவிர, வேலைக்கு செல்லும் பெண்கள் முன்னேறுவதற்கு முட்டுக்கட்டையாக தான் இருக்குமே தவிர்த்து இது ஒருபோதும் பெண் விடுதலைக்காகவும் பெண் முன்னேற்றத்திற்காகவும் உதவாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் நான் இங்க பதிவேற்றேன். தோழர் பிரபு ஹரி அவர்கள்கிட்ட கேட்டிருந்தேன் நான், இதை வந்து ஆதரிச்சு மட்டும்தான் பேசணுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க, நீங்க ஆதரிச்சு பேசலாம், ஆதரிக்காமல் பேசலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கருத்தை வந்து படவரியில பதிவிட்டு இருந்தாரு தோழர் பிரபு ஹரி அவர்கள். அதுக்கு பலதரப்பட்ட முரண்பாடுகள், ஆண்கள் மட்டும் அல்லாமல் பெண்களும் கேட்டிருந்தாங்க, இவங்க என்ன தகுதி இருக்கு இவங்களாம் பேசுறதுக்கு? இங்க தகுதி பார்த்து பேசணும்னா தகுதின்ற ஒரு விஷயம் எதுக்குமே இல்லை. சமூகத்துல ஒரு எந்த விஷயம் நடந்தாலுமே சாமானிய மக்கள் அனைவருக்கும் கேள்வி கேட்கக்கூடிய தகுதியும் இருக்கிறது, தராதாரமும் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம், மாதவிடாய் குறித்து பேசுவதற்கு ஆண்களுக்கும் உரிமை இருக்கிறது, பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது, அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. இங்க நான் வந்து பேசுறேன்னா எனக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கு, அதோட வழி நான் அனுபவிச்சிருக்கேன். குறைந்தபட்சம் நான் 8th ஏஜ் அட்டன் பண்ணனா இப்போ நான் படிச்சு முடிச்சு 4 வருஷம் ஆகுது. இத்தனை வருஷம் எனக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கு. நான் எத்தனையோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன், என்னால் சுத்தமா முடியலன்ற அளவுக்கு மாதவியோட வழியை நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு வேலைக்கு போனப்போ அங்க நமக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அங்க எனக்கான வசதிகள் இருந்தால் என்னால வேலை பார்க்க முடியும், எந்த வேலையாக இருந்தாலுமே என்னால வேலை பார்க்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதற்கேற்ற மாதிரி விடுப்பு என்பதை விட்டுவிட்டு விழிப்புணர்வு என்பதை இங்கு மிக மிக அவசியமாக அமல்படுத்த வேண்டும் என்பது என்னோட தரப்பு வாதம். ஏன்னா ஆணாதிக்க சமூகத்தில் வாழும் நமக்கு முன்னேறுவதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது மாதவிடாய் என்பதை நாம் உணர வேண்டும். மாதவிடாய் தீட்டல்ல, மாதவிடாய் நோயும் அல்ல அப்படின்றப்போ பெண்மை போற்றக்கூடியதும் அல்ல, பெண்மை தூற்றக்கூடியதும் அல்ல, பெண்மை புனிதப்படுத்தக்கூடியதும் அல்ல, பெண்மை தங்களை சகல மனிதர்களாக ஆண்கள் மதிக்க வேண்டும் என்பதுதான் பெண்மை. சோ இந்த மாதவிடாய் என்பதை தீட்டாக பார்த்த காலம் போயிட்டு இந்த மாதவிடாய் விடுப்பு நம்ம கேட்கும் போதே நம்மளே நம்மளை பலவீனமா உணர்ற மாதிரி நான் வந்து உணர்றேன். காரணம் என்னன்னா, மாதவிடாய் என்பது இயற்கை சுழற்சி மட்டுமே தான் ஒழிய அது ஒரு நோய் அல்ல, அது ஒரு தீட்டு அல்ல என்பதை நான் வந்து விலக்கிக் கொள்ள விரும்புறேன். படவர்கள்ல அத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் தோழர் ஹரி அவர்கள் ஏங்க அவங்களை இப்படி சொல்லிட்டாங்க, நீங்க வந்து பேசக்கூடாது அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயமே சொல்லல. அந்த ஒரு கருத்தையும் என்கிட்ட அவர் பகிர்ந்துக்க விரும்பல. நான் இன்னொரு விஷயம், எங்களை பேச என்ன தகுதி இருக்குன்னு கேட்டது ஒரு ஆண் தான், உங்களுக்கு தாங்க பேச தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களை மேலே ஏற்றி எங்களை அழகு பார்த்த தோழர் பிரபு ஹரி அவர்களுக்கு என்னோட நன்றி அவர்களையும் தெரிவித்து சொல்கிறேன். ஸோ மாதவிடாய் விடுப்பு என்பதை விட மாதவிடாய் விழிப்புணர்வு என்பது இங்கே மிக மிக அவசியமாக இருப்பது என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து நாங்கள் ஷார்ட்டாக பிளான் பண்ணி அதுக்கப்புறம்
சோஷியல் மீடியா மூலமா போயிட்டு இங்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நன்றியை தவிர எந்த வார்த்தையும் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல முடியாது. தென் அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரைட் ஸ்பீக்கர். ஏன்னா சோஷியல் மீடியாவும் சரி எங்க போட்டாலுமே நான் என்ன போட்டிருந்தேன்னா இவங்களுடைய 7 பேருமே நான் வந்து என்னுடைய அக்னிசர்களுடைய ஒரு கௌரவமான ஸ்பீக்கராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்க யார் வேணாலும் ஃபெமினிசம் பேசலாம். ஸோ இவங்க தான் பேசணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ இங்க நீங்க பேசின இந்த 7 மெம்பர்ஸுமே வந்துட்டு தன்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் நாங்கள் பேசணுமே தவிர அக்னிசர்களுடைய கருத்தா நீங்க பேசுங்க அப்படின்னா 7 பேருக்குமே நான் சொல்லலை. ஸோ அவங்க கருத்தா பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. தென் எங்களுக்கு இதை முதல் நாங்கள் இந்த லெட்ஸ் டாக் அபவுட் பீரியட் நாங்கள் ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்னா இது சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா நான் வந்து ஒரு சோஷியல் மீடியா நான் இது பண்ணிருக்கும் போதுட்டு எனக்கு வந்து ஆந்திராவில் வந்துட்டு தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் கிட்ட பீரியட்ஸ் ஆன பெண்களை வில்லேஜை விட்டு காட்டுக்குள்ள அனுப்புற விஷயம் இருந்ததா நான் எனக்கு வந்து ஒரு இதில் நான் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே ஷாக்காக இருந்தது. அது வரைக்கும் எங்கள் பீரியட்ஸை பற்றியான ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா நான் அதை பற்றி படிக்கும் போது தான் புரிஞ்சது. நம்ம வந்துட்டு பெண்களுக்கான விஷயமா நாங்கள் அக்னிசர்கள் எடுத்து பண்ணும்போது இதுக்கான ஒரு விஷயம் நாங்கள் எடுத்து நாங்கள் ஒரு சொல்யூஷன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணி 2 இயர்ஸ் முன்னால ஸ்டார்ட் பண்ணதான் லெட்ஸ் டாக் அபவுட் பீரியட். இதுல ஸ்டாக் அபவுட் பீரியட் நான் பண்ணும் போதுட்டு எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஏன்னா நான் எந்த காலேஜ் எந்த ஸ்கூல் போய் பேசினாலுமே அவங்க சொல்ற கண்டிஷன் நான் பொண்ணுங்க மட்டும் தான் தருவேன், பசங்க கொடுக்க மாட்டேன். ஏன்னா இல்லைன்னா நான் பொண்ணுங்க தனியா தரேன் பசங்க தனியா தரேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொடுத்தாங்களே தவிர எனக்கு ஒன்னா இது வரைக்கும் எங்கேயும் கொடுத்ததே கிடையாது. எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா நான் செகண்டா பண்ண கவர்மெண்ட் லா காலேஜ்ல அந்த மேம் எனக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க கொடுத்துறேன், செகண்ட் பசங்க கொடுத்துருந்தாங்க. பொண்ணுங்க செஷனை விட பசங்க தான் பீரியட்ஸை பத்தியும் தேவனத்தை பத்தியும் செம்மையா பேசினாங்க. அதுக்கப்புறமா பார்க்கும்போது அந்த மேமே என்கிட்ட சொன்னாங்க நான் 2 பேரும் சேர்த்து உட்கார வச்சிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு நாங்க அந்த பண்ண விஷயம் எங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்தது. அதே மாதிரி நாங்க ஒரு விஷயத்த கொண்டு போகும்போது முதல்ல வந்து நாங்க வந்து ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா தான் வருவோம். ஸோ இந்த விஷயத்துல என்னமோ நாங்களே ஒரு இதுவா இருக்கிற மாதிரி நாங்க மட்டும் தான் கேட்கறோமான்ற மாதிரியே ஒரு கருத்து இருந்துட்டே இருந்தது. அதனாலதான் நான் டிசைட் பண்ணும்போது நாங்க வந்து ஒரு கருத்தரங்கம் வைப்போம், வச்சுட்டு அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டு மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்கலான்னும் போது எனக்கு இங்க வந்து 7 மெம்பர்ஸ்ல 6 பேருமே வேணும்னு எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி எங்க கருத்தோட ஒத்து போனதுக்கு. தென் இங்க முக்கியமான விஷயம் நாங்க கட்டாயமா கேட்கல, ஆப்ஷனா தான் கேட்கிறோம். லீவ் வந்துட்டு நீங்க கொடுத்தாங்கன்னு நான் கேட்கல, வேணுமா வேணாமான்றத பெண்கள் டிசைட் பண்ணட்டும். வேணான்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. ஒண்ணு. செகண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சிட்டி சைட்ல பாக்குற பீரியட்ஸ் ப்ராப்ளம் தவிர நீங்க வில்லேஜ் சைட்ல பயங்கரமா இருக்கு. நாங்க போன கலா ஆய்வுலயுமே அதை பத்தி தான் அதிகமா பேசினாங்க. முக்கியமா சொல்லணும்னா நம்ம வந்து கூடலூர் ஊட்டி சைட் போயிட்டீங்கன்னா ட்ரைபல்ஸ் ஏரியால பீரியட்ஸ் ஆனா அந்த 3 நாள் பசங்களை ஸ்கூலே அனுப்ப மாட்டாங்க. அது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா இன்னமும் இருந்துட்டு இருக்கு. அது மாற்றத்துக்கும் எதுவுமே இல்லாம தான் இருக்கு. ஸோ அதுக்காகவே இது மேற்கொண்டு எடுக்கணும். ஸோ இந்த லீவு கொடுத்து நான் வந்து அவங்களை வந்துட்டு மறுபடியும் நவீன தீண்டாமைக்குள்ள நாங்கள் இழுக்கவே இல்லை. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒரு இது சைடு உங்களுடைய கடமை, உங்க உரிமை. அந்த உரிமையை கேட்கறதுல அது வந்து நவீன தீண்டாமையே ஆகாது. ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்துட்டு நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, எனக்கு வந்து தீண்டாமை பிடிக்காது, நான் எந்த ஒரு டிஃப்ரெண்ட் பார்க்காம பழகிறேன் அப்படின்னா வெளியே வந்து ஜாதிய ரீதியா தீண்டாமை எந்த அளவுக்கு மோசன்றமோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே நமக்கு தெரியாம ஒரு தீண்டாமை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ரைட்டா? இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு விதத்துல தீண்டாமை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்மளுக்கு மீறியே நம்ம வந்து அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாவே. ஸோ முதல்ல தீண்டாமை எந்த விதத்துல வந்தாலும் நம்ம அதை ஆப்போசிட் பண்ணுவோம். நம்ம எதையுமே நம்ம ஓகே பண்ணி நம்ம எடுத்துக்க வேணான்றதுல இந்த ஸ்டாக் அபவுட் பீரியட் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் கொண்டு போனோம். தென் இதோட ஃபைனல் ஈவெண்ட்டாக எப்படி முடிக்கணும்னு பண்ணும்போது நாங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் 4500 கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நாங்கள் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் கான்டாக்ட் பண்ணோம். அதை கான்டாக்ட் பண்ணி ஒரு 2 நாள் அதை பற்றி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி யாரும் அவ்வளோவா பேசவே இல்லை. கோர்ட்டுக்கு போனோம், சுப்ரீம் கோர்ட் போனோம், எல்லா இடத்துலையுமே எங்களை வந்து டிஸ்மிஸ் மட்டும் தான் பண்ணாங்க. இது ஒரு ஸ்டேட் பாலிசி, இதையா நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு வரீங்க. நாங்கள் கடைசியாக வந்து ஒரு தீர்ப்பு தான் ரொம்ப காட்டமாக இருந்தது, இது நவீன தீண்டாமை. ஸோ அது ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது அந்த விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டேட் பாலிசியாக மாற்றணும் நம்ம அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நம்ம மக்கள் இதை பற்றி பேசணும். ஏன்னா இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க அதை பற்றி பேசினா மட்டும்தான் கவர்மெண்ட் சைடில் போய் சேருமே. ஆனால் இதை ஆஃப் த ரெக்கார்டாக சப்போர்ட் பண்ணுற பல பேர் ஆன் த ரெக்கார்டாக சப்போர்ட் பண்ண தேவை. ஏன்னா நான் நிறையா யூடியூப் சேனல் கேட்டிருக்கேன், நிறையா செலிபிரிட்டிஸ்ட்ட பேசியிருக்கேன். ஆனால் யாருமே இது வரைக்கும் ஒரு போஸ்ட் கூட எனக்காக போட்டதே கிடையாது. ஆனால் நான் கேட்ட உடனே வந்து பேசணும்னு வந்து இந்த 7 மெம்பர்ஸ்க்கு என் டீம் சார்பாக உங்க சார்பாக ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். கொண்டு போறோம்.
March 8 மாதிரி நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம். அதுக்குள்ள இதுக்கான ஒரு அட்லீஸ்ட் நாங்க வச்ச கோரிக்கை மொத்தம் 3 வச்சோம். பீரியட்ஸ்லோட சேர்த்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல நாப்கின் கொடுக்குறாங்க, அது வந்து 12 months கொடுக்கணும். செகண்ட் வந்து டிஸ்போசல் மிஷின்ஸ் கட்டாயமாக்கப்படணும். ஏன்னா பல ஸ்கூல்ல கிடையவே கிடையாது, அது வேணும். தேர்ட் ஒன் வந்து நான் கேட்டிருந்தேன்னா, இது வந்து பீரியட்ஸ் வந்து நீங்க ஒரு அன்டச்சபிளா பார்க்காதீங்க. அதுக்காக நம்ம அரசு வந்துட்டு ஏதாவது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டோம். பிளஸ் சில நாப்கின் கம்பெனிஸ் கிட்டயுமே நாங்க வந்து அந்த கவர்ல கேட்டோம், யாருமே ஒத்துக்கல. அதுக்காக நாங்களே ஒரு நாப்கின் பிராண்ட் ஒன்று உருவாக்கி அதை வந்து நாங்க அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா இடத்துலயுமே நாங்க அந்த ஃப்ரீயா நாப்கின் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல அந்த வாசகம் இருக்கும். இது எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க வரைக்கும் நாங்க போராடிட்டே தான் இருப்போம். ஏன்னா எல்லா வருஷமும் டாபிக் எடுத்து ஒர்க் பண்ணுவோம். எங்களால இந்த சொல்யூஷன் கொடுக்க முடியாத ஒரு விஷயமா இதுதான் இருந்துட்டு இருக்கு. ஸோ எங்க டீம் உங்க சப்போர்ட்டோட மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ணி இதுக்கான சொல்யூஷனுக்காக நான் கண்டிப்பா போராடுவோம். டீமா சேர்ந்து போராடுவோம், இவங்க 7 மெம்பர்ஸோட சேர்ந்து. ஸோ எப்படியும் வாங்கி கொடுத்தலாம். வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. தென் நாங்கள் வியாச தோழர்களை எதுக்கு நாங்கள் இங்கே வந்து ஆனர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு டைம் கிடைச்சா ஒரு நாள் அவங்களுடைய டியூஷன் சென்டர் போய் பாருங்க. ஒரு இந்தியானா எப்படி இருக்குன்றது அவங்க சென்டர்ல இருக்கும். ஏன்னா அங்க பார்லிமெண்ட்னு ஒன்று வச்சிருக்காங்க. தென் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு எம்பிஸ் மாதிரி ஒவ்வொரு பசங்க இருக்காங்க. அங்க போனீங்கன்னா ஒரு தம்பி இருக்கா, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது என்னையும் பிரியா வந்துட்டு டீ குடிக்காம விடவே இல்லை. கழுத்தை பிடிச்சி நீங்க குடிச்சாதான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அந்த அளவுக்கு அங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு. டைம் கிடைச்சா ஒரு தடவை அங்க போய் பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு சரியான செம்மையான புரிதல் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் அக்னிசர்கள் ஒரு 4 months ஆக்டிவா இல்லாம நாங்கள் இங்க திருமுறை பண்ணும்போது அவங்க ஹானர் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டோம். அதனால தான் இங்க ஹானர் பண்ணது. டைம் கிடைச்சா ஒரு நாள் போய் பாருங்க. ஸ்டடீஸ் என்ன, இதுதான் விஷயம், இப்படிதான் பண்ணணும்ன்றது அங்கே தெளிவா இருக்கும். ஸோ நம்ம சார்பா திரும்பி அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம். தென் அதே மாதிரி நாங்கள் வந்து பல சேனல் கிட்ட பேசும்போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்டா வந்து ஒர்க் பண்ண எங்கள் ஸ்கூல் ஸ்டர்மரிங் ப்ராப்ளம் அப்பப்போ வந்துடும். ஸோ எனக்கு வந்து இந்த நீலம் சேனலுக்கு நாங்கள் என் டீம் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் ஒரு பெரிய வார்த்தை சொல்லுவோம். தென் நான் வெறும் இன்ஸ்டாகிராமில் வெறும் மெசேஜ் தான் பண்ணேன். அந்த மெசேஜுக்காக இவ்வளோ தூரம் வந்து ஆஷிக் ப்ரோக்கும் எங்களோட டீம் சார்பாக வார்த்தை. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு வாசகம் சொன்னோம் இல்லைங்களா, என்ன சொன்னோன்னா சேகோவரா சொல்லுவார்ல, எங்கெல்லாம் வந்து ஒடுக்குமுறைகள் அடக்கப்படும் போது அங்கே போய் கால்கள் பயணிக்கும்னு சொன்னார் இல்லையா, அதே தான் சொல்கிறேன். இந்தியா ஃபுல்லாக யாருக்காவது எங்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அங்கெல்லாம் அந்த மனுஷனோட கால் பயணிக்கும். நீங்கள் அவர் பேஜை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த பக்கா ஜென்டில்மேன் பேசுகிறேன். ஸோ வந்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஸோ இந்த கருத்தரங்கத்துலேருந்து நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா, இதில் வந்து ஆண் பெண்ணுன்ற ஈக்குவாலிட்டி நம்ம முதல்ல எல்லாருமே சமன் முதல்ல ஃபர்ஸ்டே எடுத்துப்போம். ரெண்டாவது எங்களுக்கு வந்து லீவ் வந்து நாங்கள் ஆப்ஷனாக தான் கேட்போம், கட்டாயமாகவே கேட்போம். ஏன்னா வேணாம்னு சொல்றது எப்படி ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஒருத்தங்க வந்து அதை அசட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது தப்பு இருக்குல்ல. வேணும்ன்றதுக்கான நியாயம் கிடைக்கணும். நம்ம சட்டம் சொல்ற மாதிரிதான் 99 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு நேரம் கூட தண்டிக்கப்படக்கூடாது. அப்ப 99 பேர் வேணாம்னாலும் ஒருத்தங்க வேணும்னாங்கன்னா நம்ம அவங்களுக்காக பண்ணுவோம். ஐ திங்க் இந்தியால நினைக்கிறேன் எந்த கண்ட்ரி எந்த ஊர் சரியா ஞாபகம் இல்லை, அந்த ஊர்ல அந்த வில்லேஜ்ல அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் படிக்குது. அந்த ஒரு பொண்ணுக்காக அந்த கவர்மெண்ட் பஸ் இன்னமும் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கல்வி இம்பார்ட்டன்டா இருந்தது. அதுவும் அங்க வந்து அதிக பேர் படிக்கல, ஒரே ஒரு பொண்ணு தான் படிச்சாங்க. ஸோ அங்க கிடைச்ச நியாயம் எனக்கு இங்கேயும் தமிழ்நாட்டிலும் இருக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். முக்கியமா தமிழ்நாடு, ஏன்னா எல்லா விதத்துலயுமே தமிழ்நாடு சூப்பரா டெவலப் ஆயிருக்கு. இந்த விதத்துல இல்லையோன்றது எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஸோ அதை நம்ம சேர்ந்து உருவாக்கணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஷார்ட் டைம்ல பிளான் பண்ணி பிளஸ் இதுல நிறைய பேர் சோசியல் மீடியா பார்த்துலாம் வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப 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 நன்றி அப்படின்னு